கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வேளையிலும் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடந்த 8 மாதங்களாய் ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்தார். தொடர்ந்து மீதி இருக்கிற அந்த 3 மாதத்தையும் ஆண்டவர் வெற்றிகரமாய் ஆசீர்வாதமாய் முடிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அநேக தடை இருந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இவ்வளவு தூரமாய் ஆண்டவர் வழி நடத்தி வந்த கிருபைக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ரெண்டு மாதம் ஆகுது தமிழ் சர்வீஸில் பேசி, பெரிய கேப்பான மாதிரி இருக்குது லைட்டாக. கடந்த மாதம் கடைசி ஆராதனையில் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்த பாஸ்டர் நம்ம மத்தியில் ஊழியம் பண்ணாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையிலே ஆண்டவர் அவரை கொண்டு பயன்படுத்தினார். அநேகர் நீங்கள் சொன்னீங்க, சாட்சி சொன்னீங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் அப்படின்ட்டு. தொடர்ந்து அவரும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்க இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க ஃபேமிலியாக. அவங்களுக்காகவும் அவங்களுடைய ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய சபைக்காகவும் நம்மளுடைய சபை ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆண்டவர் நம்மளை நடத்துவாராக. கண் மூடி ஜெபம் பண்ணுவோம். இருக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேலையிலும் உங்களுடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆராதனையாய் நீர் தொடுகிற ஆராதனையாய் போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஒன்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெறுமையாய் திரும்பாதபடி எங்கள் இருதயத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாருக்கெல்லாம் அந்த கொல்லன் தெரியும்? குள்ளன் இல்லை, கொல்லன் அப்படின்ற தமிழ் வார்த்தையினுடைய தெரியும்? அங்கிளுக்கு தெரியும். வேற யாருக்கும் தெரியும்? கொல்லன், கொல்லன், அவ்வளோதான் தெரியுமா? பாருங்க, உங்களுக்கு பிறகு தமிழ் கற்றுக்கிட்டேன்னா இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறேன்னா பார்த்துங்க. இப்போ கொல்லன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கொலைகாரம் கிடையாது. இந்த டூல்ஸ், இரும்பு டூல்ஸ் எல்லாம் நேர்த்தியாய் டிசைன் பண்ணி என்ன வடிவில் வேணுமோ அந்த வடிவில் தருகிற அந்த நபர் பேர் தான் கொல்லன். அப்படி இந்த கொல்லன் பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான டூலை கண்டுபிடிக்கணும், தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கொல்லன் பல ப்ராசஸ் அந்த இரும்பை கொண்டு செய்ய வேண்டும். பல ப்ராசஸ் இருக்குது ஒரு சாதாரண ஒரு டூலை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது சுத்தியாலாக இருக்கலாம், கத்தியாக இருக்கலாம், அருவாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் பெரிய ப்ராசஸ் அதுக்கு பின்னாடி இருக்குது. அப்போது அந்த முழு ப்ராசஸ்க்கு பின்பதாய் ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு செயல்முறையும் முக்கியமானது தான். ஆனால் அதில் ஒரு செயல்முறை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அந்த கொல்லன் அதை பண்ணி தான் ஆக வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீல் ஒன்று இருக்கும், நெருப்பு, அதுக்கு கீழே நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பு அணைந்து போகாதபடி கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். அதுதான் அவருடைய வேலை. அவருடைய கான்சன்ட்ரேஷன் பல இடத்துல இருக்கும். அந்த இரும்பு மேலே இருக்கும், அவர் வைத்திருக்கிற உளி அல்லது அந்த சுத்தியல் மேலே இருக்கும் கவனம். எந்த கவனம் எங்கே இருந்தாலும் சரி, அவர் எதை எப்படி ஆக்கி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த கொல்லன் அந்த நெருப்பை அணைய விடாமல் பார்த்துக்கொள்ளணும். அதுதான் அவனுடைய பிரதானமான வேலை. அப்போ அந்த நெருப்பு, அது கீழே எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு கண்டினியூஸாக என்ன பண்ணணும்? எரிந்தாகணும். கரெக்ட். இப்போது இப்படி கண்டினியூஸாக எரிகிற இந்த நெருப்புக்கு கீழே அவர் ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு நல்ல ஒரு டூல்ஸ் என்ன பண்ண முடியும்? அந்த கொல்லன் ரெடி பண்ண முடியும், ரெடி பண்ணி மார்க்கெட்டில் தர முடியும், மக்களுக்கு தர முடியும். இப்போது அடுத்து ஒரு நல்ல சமையல்காரன் ஒரு நல்ல ஒரு பிரியாணி பண்ணணும் ஒரு கல்யாணத்துக்கு. அப்படி பண்ணும்பொழுது அவரும் அவருடைய டீம், அவருடைய குழுவினர்கள் என்ன பண்ணுவாங்க? போய் கறி வாங்கிட்டு வருவாங்க, அடுத்து அதை அரிசி வாங்கிட்டு வருவாங்க, அதில் இருக்க போடக்கூடிய அந்த ஸ்பைசஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டு வருவாங்க. காய்கறிகள் வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், பல காரியங்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இதெல்லாம் வாங்கி முடித்த பிறகு எடுத்த உடனே அடுப்பில் போட்டுற மாட்டாங்க, அது ஒரு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கும். அதை கட் பண்ணுறவங்க தனியாக பண்ணுவாங்க, அதை பிரித்து எதோட சேர்க்கணும்,
அந்த வேலைகள்லாம் தனியாக இருக்கும். அடுத்து கடைசியாக என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டியில் போட்டு அல்லது அந்த ஒரு அண்டாவில் போட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க. இதுலேயும் பல ப்ராசஸ் இருக்குது. எடுத்த உடனே ஒரு பிரியாணி வந்துடாது. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய பிரியாணி டக்குன்னு மேஜிக் பண்ணிலாம் வர வைக்க முடியாது. இப்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் அதுலேயும் அந்த சமையல்காரனுடைய பிரதானமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நெருப்பு மூட்டுறது அது ஒரு பிரதானமான வேலை. அந்த நெருப்பு கடைசி வரைக்கும் அணையாமல் இருக்கிறது தான் அவனுடைய பிரதானமான வேலை. நெருப்பு யார் வேணாலும் பற்ற வச்சிடலாம். ஆனால் ஒரு நல்ல சமையல்காரனுக்கு சமைக்க மட்டும் அப்படி மட்டும் தெரியாமல் இருக்கும். வெறும் சமைக்க மட்டும் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டார். எப்போ அடுப்பு பற்ற வைக்கணும், அதை எப்போ அணைக்கணும், எப்போ அந்த பிரியாணியை தம் கட்டி கீழே இறக்கணுன்ற வரைக்கும் அந்த நெருப்பு அது கீழே அணையாதபடி பார்த்துக்கொள்வது ஒரு நல்ல சமையல்காரருக்கு அடையாளம். இப்போது அந்த காலத்துலலாம் அப்போது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் நீங்கள் வில்லேஜ் சைட்லேருந்து நீங்கள் வந்திருப்பீங்களோ எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ணாங்க. ஆனால் பிரதானமாய் கிராமங்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கோல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கோல் பேர் என்னது? சமையலுக்கு ஊதாங்குழல். அந்த ஊதுற அந்த கோல் இரும்பில் இருக்கும். சில வீட்டில் பிளாஸ்டிக்லலாம் வச்சுருப்பாங்க. அது கிராமங்களில் அந்த பிளாஸ்டிக் அதை பெண்டாகி அது உருகி என்னை விட்டுருங்க அப்படின்னு கதற அளவுக்கு இருக்கும். அப்போது பிரதானமாக இரும்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா வீட்லேயும் இந்த ஊதாங்கோல் என்ன பண்ணியிருப்பாங்க, ஊதுற கோல் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணும்போது எல்லா காய்கறியெல்லாம் இருக்கும், சமையல் பாத்திரம் இருக்கும், சமைப்பாங்க. ஆனால் அந்த ஊதாங்கோலினுடைய ஸ்பெஷல் என்னென்னா, கடைசி வரைக்கும் அதை அனல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பை எரிய வச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க போய் அடுப்பில் டைரெக்டாக ஊத முடியாது சமைக்கிறவங்க. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன தான் கை கொடுக்கும், இந்த ஊதுற கோல் தான் என்ன பண்ணும், அதை வச்சு தான் ஊதி அந்த நெருப்பை கடைசி வரைக்கும் அந்த சமையல் முடிகிற வரைக்கும் அதை தக்க வச்சுப்பாங்க. அப்போது அந்த நெருப்பு கீழே என்ன பண்ணி ஆகணும், ஒரு சமையல் முடிகிற வரைக்கும் எரிஞ்சாகணும். இப்போ ஒரு நல்ல டூல் உருவாகிறதுக்கு ஒரு நல்ல நெருப்பு என்ன பண்ணி ஆகணும், கண்டினியூஸாக எரியணும். ஒரு நல்ல சமையல், ஒரு நல்ல பிரியாணி நமக்கு வேணும் அப்படின்னா அந்த சமையல்காரன் அந்த நெருப்பு அணைய விடாமல் பார்த்துக்கணும். இப்போது சமையல் ஒரு பிரியாணி, அதாவது ஒரு பெரிய ஒரு பந்திக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகுமா சொல்லு? 4 to 5 hours ஆகும். அதாவது வாங்கிட்டு வந்து, நான் கம்மி டைம் சொல்கிறேன், மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி ஒரு டீமை வச்சு ஒர்க் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு போடணுன்னா குறைந்தது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும் ஒரு நல்ல பிரியாணி பண்ண. ஆனால் அது சாப்பிடுகிறது எவ்வளோ நேரம்? பண்ணுறது 4லேருந்து 5 மணி நேரம் பிரயாசப்பட்டு பண்ணுறாங்கன்னா சாப்பிட்றது எவ்வளோ மணி நேரம்? சீக்கிரமாக அந்த டக்கு டக்குன்னு கொத்தி போடுறவங்களாம் 10 நிமிஷம் இப்படி திரும்பி இப்படி பார்க்குறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஒரு குறைந்தபடி ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை ரசித்து சாப்பிடணும் அப்படின்னா. இப்போ பண்ணுறது 4-5 மணி நேரம், 5 மணி நேரம் ப்ராசஸ்ஸு, சாப்பிட்றது 20-30 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுறோம், அதை சாப்பிட்றோம். இன்றைக்கி சமையல் பிரியாணிலாம் குறித்து சொல்கிறதுனால சமையலை குறித்து தான் பிரசங்கம், சமையல் பற்றி நான் டிப்ஸ் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அப்போது இந்த கொல்லனை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம், இந்த நல்ல ஒரு சமையல் நிபுணர் பார்த்துருக்கோம், இந்த வில்லேஜ் ஸ்டைல் எப்படி இந்த ஊதாங்கோலில் வச்சு எப்படி குக் பண்ணுறாங்கலாம் பார்க்குறோம். நம்ம இதில் அத்தியாவசியமாக எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு காரியம் யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த அக்னி, இந்த நெருப்பு. இந்த நெருப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்ம சமைக்க முடியாது, எதையுமே நம்ம ட்ரை பண்ண முடியாது. இப்போது இந்த கொல்லனாகட்டும் ஒரு சமையல்காரனாக இருக்கட்டும், கடைசி ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர முடியாது. இல்லை, அவங்க சொல்ல முடியாது, நான் வந்து ஆரம்பத்தில் பற்ற வச்சேன், நான் எங்கேயாவது போயிட்டு சுற்றிட்டு வருவேன் 10 நிமிஷம் கழிச்சு, அது வரைக்கும் அது அப்படி தான் எரியணும். இல்லை 1 மணி நேரம் நான் தூங்கிட்டு வருவேன், அது வரைக்கும் அது அப்படி தான் எரியணும்னு என்ன பண்ண முடியாது, அவங்க சொல்ல முடியாது. இப்போ அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து செல்ல முடியாது. இல்லை அவங்க அந்த நெருப்பு அதுவே பார்த்துக்கும்பா, அதுவே அனல் முட்டிக்கும், அதுவே ஏதாவது பண்ணிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும், அவங்க அந்த இடத்துல நின்று ஆகணும். இப்போது அந்த அனல், அந்த நெருப்பானது கம்மியாக ஆகிடக்கூடாது. சமைக்கும்போது அந்த ஒரு நல்ல உலோகம் உருவாக்குறதுக்கு கம்மி ஆகிடக்கூடாது. நெருப்பு கம்மியானால் சமையல் வராது, குழஞ்சிரும். இப்போ அந்த சமையல்காரர் நல்லா தீ மூட்டி விட்டுட்டாருன்னா என்ன ஆகும், தீஞ்சி போயிடும். தீயவும் விடக்கூடாது, குழையவும் விடக்கூடாது. அப்போது அந்த நெருப்பை ஒரே மாதிரி என்ன பண்ணணும், ஒரே அளவில் அதை மெயின்டைன் பண்ணணும்.
ஸோ நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுற ஒரு குக்கு அவரை கொண்டு தான் நல்ல ஒரு சாப்பாடு என்ன பண்ண முடியும். அப்போ மெயின்டைன் பண்ண தெரியணும். அதை ஆரம்பத்தில் பற்ற வச்சோம் அதோடு விட்டுறது கிடையாது, முடிக்கிற நேரம் ஏதோ ஒரு நெருப்பு வச்சோம் இறக்குறது கிடையாது. ஆரம்பத்திலிருந்து முடிகிற ப்ராசஸ் வரைக்கும் அதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ், அந்த ஃபயர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போது இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அநேக நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த பிரயாசமும் எடுக்க மாட்டேன், நான் போட்டு அப்படியே உருண்டு பிறண்டெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, நான் அப்படியே அழகாக வருவேன், ஆண்டவர் சமூகத்தில் ஜம்முன்னு ஒரு 2 ப்ரேயரை போடுவேன், அழகாக கிளம்பி போவேன். ஆனால் ஆரம்பத்தில் ஆண்டவர் பற்ற வச்சார்ல அந்த நெருப்பு, அது கடைசி வரைக்கும் எனக்கு வாழ்நாளில் எரியணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எந்த வகையில் நியாயமானது அப்படின்ட்டு கேட்குறேன். இப்போது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பை ஏற்றுற வேலை தான் அவரோட வேலை. நெருப்பை பற்ற வைக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவரோட வேலை. அதை மெயின்டைன் பண்ணுறது யார் கையில் இருக்குது? மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உதவி பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார், உற்சாகப்படுத்துவார், நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுவார், உதவி செய்வார். ஆனால் அந்த பற்ற வைத்த நெருப்பு கடைசி வரைக்கும் அணையாமல் போகிறதும் போகாததும் யாருடைய கையில் தான் இருக்குது? சொல்லுங்கள். நம்மளுடைய கையில் தான் இருக்குது, என்னுடைய கையில் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு கொடுத்த நெருப்பு வந்து அதை அணையாமல் பார்த்துக்கிறது யார் வேலை? என்னோட வேலை இல்லை. உங்கள் நெருப்பை நான் பார்த்துக்க முடியாது, என் நெருப்பை அணையாமல் நீங்கள் பார்த்துக்க முடியாது. யார் தான் பார்த்துக்கணும்? அவங்க தான் என்ன பண்ணி ஆகணும், அதை பார்த்தாகணும். இப்போது நம்ம கேர்லெஸ்ஸாக அநேக நேரத்தில் இருந்துட்டு, அது எப்படியாவது வரட்டும் போட்டோம் அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு, அந்த நெருப்பு அணையிறதுக்கும் அது குறைஞ்சி போகிறதுக்கும் நம்ம காரணமாக இருந்துட்டு நம்ம இப்படி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி இதுக்கு பொறுப்பாக ஏற்ற முடியும்? அவர் சொல்வார், நான் ஆரம்பத்தில் நான் ஏற்றி விட்டேன், ஒரு நெருப்பு தான் ஏற்ற முடியும். சமையல்காரர் அடிக்கடியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது பண்ணுறாரு, அல்லது கட்டையை ஏத்தனை கட்டியை திரும்பி வெளியே இறக்கி ஒரு ப்ராசஸ்க்கும், இப்போ கறி போடும்போது ஒரு புது கட்டை, அதில் எண்ணெய் ஊற்றும் போது ஒரு புது கட்டை அப்படியே இறக்கி வைக்கிறாரு. இல்லை, ஒரே நேரம் தான் பற்ற வைக்கிறாரு, அதை மெயின்டைன் பண்ணுறாரு கடைசி வரைக்கும். கட்டைகள் மாறுமே தவிர பற்ற வைத்த நெருப்பு என்ன ஆகாது, அது அப்படியே தான் அதே இடத்துல தான் இருக்கும். அப்போது நம்ம பல நேரத்தில் எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணுகிறோம், தரோம், சாக்கு சொல்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவர் என்ன பண்ணி ஆகணும், ஆண்டவர் தான் இதை பார்க்கணும், ஆண்டவர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர் தலையில் என்ன பண்ணிடுறோம், எல்லா காரியத்தையும் தூக்கி கட்டிடுறோம். பாருங்கள், அநேகரை நான் பார்க்குறேன் நம்ம சபையில் ஒரு பெரிய நெருப்பு என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு முன்பதாக ஏற்கனவே இருந்திருக்கு, பயங்கரமாக நீங்கள் அந்த ஃபயராக இருந்துருக்கீங்க. ஆனால் ஏதோ சூழ்நிலை நிமித்தமாக எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, அந்த ஃபயரெல்லாம் அணையில் காலி ஆகிடுச்சு. அணைஞ்சா அட்லீஸ்ட் புகையாவது வரும், ஆனால் ஃபயர் இருந்ததுக்கு அடையாளமே என்ன பண்ணல, இல்லை. அப்போது நீங்கள் ஒரு நேரத்தில் பயங்கரமாக ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசித்து நான் பயங்கரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட அநேகர் என்ன பண்ணுறதில்ல, இப்போது அந்த நெருப்பெல்லாம் ஸ்லோ ஆகி போயிடுச்சு. உங்களை பார்த்து அல்லது உங்களுடைய நெருப்பினுடைய வெளிச்சத்தை பார்த்தவர்கள் அநேகர், ஆனால் இப்போ என்ன பண்ண முடியல, வெளியே இருக்கிறவங்களும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி, சபையில் இருக்கக்கூடியவர்களே சரி, உங்கள் நெருப்பு என்ன பண்ண முடியல, அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் போகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு ஆண்டவர் மேலே பெரிய வாஞ்சை இருந்திருக்கும். ஆரம்பத்திலலாம் ரட்சிக்கப்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய லைஃப் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ இருந்த எவ்வளோ ஒரு வைராக்கியமாக, எவ்வளோ ஒரு பேஷனேட்டாக ஆண்டவர் கூட இருந்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது, ஒன்றும் இல்லாத போன ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போது நீங்கள் நல்லா தான் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை, யாருமே என்னுடைய நெருப்பு அணைஞ்சு போகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற யாரும் நான் வந்து தோற்று போயிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு யாரும் எய்ம் பண்ணுறதில்ல. அங்கே எப்படி ஓடுறோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அந்த 6 மாதம் ஒரு வருடம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான் அங்கே நல்லா ஓடுறதும் கப் அடிக்கிறதும் அடிக்காததும். இப்போது நான் உண்மையாக சொல்ல முடியும், இந்த நேரத்தாக பயங்கரமாக நீங்கள் இன்னும் பிரகாசிக்க வேண்டிய அநேகர், எல்லாருமே பிரகாசிக்கணும், அதில் குறிப்பிட்ட சிலர் நீங்கள் பயங்கரமாக பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஆனால் ஒரு பெரிய கேப் வேறு யாரும் கொண்டு வரல, நீங்களே உங்களுக்கு கொண்டு வந்து அந்த கேப்பை, இது எனக்கு ஹாலிடே, இது எனக்கு பிரேக்கு அப்படின்ட்டு நீங்களே தடை போட்டு அந்த எரியிற நெருப்பு என்ன பண்ணிக்கிட்டீங்க, அணைத்து கொண்டு இருங்கன்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கு நமக்கு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இந்த நெருப்பை நான் இழந்து போனேன், எங்கே இந்த அக்னியை நான் இழந்து போனேன், யார் இதை
என்ன பண்ணா சைலண்ட் ஆகினா. எரிஞ்சுக்கிட்டு இருந்ததே பரிசுத்த ஆவியானவர் போட்டாரே ஒரு அக்கினியை, அது எப்படி அணைஞ்சுது, யார் அணைச்சா, எது அணைச்சிது, எப்படி என்னுடைய நெருப்பு குறைஞ்சுது அல்லது காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு இப்படி பல கேள்விகளை நமக்குள்ளே என்ன பண்ணி ஆகணும், இன்னைக்கு கேட்டாகணும். சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் எவாலுவேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த அந்த ஃபயர், ஆரம்பத்தில் வச்ச ஃபயர் என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிலருக்கு மீடியமாக அப்படி லைட்டாக விட்டு விட்டு எரியும். சிலருக்கு அந்த நெருப்பு டோட்டலாக இப்பயோ அப்பயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு அங்கே இருந்த கறிக்கட்டை மட்டும்தான் இருக்குமே தவிர அங்கே அனல் தான் இருக்கே தவிர அதில் நெருப்பு இல்லை. இன்னும் சிலருக்கு கறிக்கட்டை இருக்குது, அனலும் இல்லை, நெருப்பும் இல்லை, புகையும் இல்லை, புகையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பல ஸ்டேஜஸில் நம்ம என்ன பண்ணலாம், இருக்கலாம். இன்றைக்கி பல காரணங்களும் இருக்கலாம் இதுக்கு. எல்லா காரணமே உங்களையும் ஒன்றும் சொல்லலை, எல்லா காரணமும் பிசாசுன்னு சொல்லலை, எல்லாம் ஆண்டவர் தான் அனுமதித்தான்னு சொல்லலை. இப்போது பல காரணங்கள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை நீங்கள் பிளான் பண்ண மாதிரி போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை இன்றைக்கு என்ன பண்ண போகிறார், அதை ஃபிக்ஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண உதவி செய்வார் அப்படின்ட்டு? இப்போ நான் இன்றைக்கி எதுவும் சொல்யூஷன்லாம் தரப்போகிறதில்ல. எந்த செய்தியிலுமே நான் எதுவும் சொல்யூஷன் கொடுத்து அப்படியே நம்ம சபையை திருத்திரணும் அப்படின்லாம் என்ன பண்ணல. சொல்யூஷன் என்கிட்ட கிடையாது, யாருக்கிட்ட தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட தான் எல்லா சொல்யூஷனும். ஓகேவா? அப்போது நான் இன்றைக்கி எந்த சொல்யூஷனும் தர முடியாது. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணுவார், இன்றைக்கு சொல்யூஷனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுல, அதனால் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் இந்த மந்த் என்ன எடுக்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடய மனசில் போட்டார். என்னென்னா, மை பீப்புள் ஆர் ஹர்ட், அதாவது என்னுடைய ஜனங்கள் காயப்பட்டிருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு எதுக்கு சொன்னார், ஏன் சொன்னார், ஏன் இது மனசில் வந்துச்சுலாம் தோணல் தெரியல எனக்கு. ஆனால் அதில் ஆண்டவர் எதை குறித்து பேசணும் அப்படின்னும் பொழுது இந்த ஒரு அக்கினி, ஒரு ஃபயர், இதை தான் என் மைண்டில் வந்தது, என்னுடைய இருதயத்தில் வந்தது. ஸோ அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை எனக்கு என்ன பண்ணாது, எனக்கு தெரியாது. நீங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறது எதுவும் அது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், அதனால் என்கிட்ட வீட்டிலலாம் ஷேர் பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு உங்கள் சூழ்நிலை எதுவும் தெரியாது. ஸோ என்ன சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கீங்க, இல்லை என்ன பாதையில் நீங்கள் கடந்து போகிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. புயலை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. சுழல் காற்றை காட்டிலும் பெரியவர், புயல் காற்றை காட்டிலும் பெரியவர், ஜனங்களை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. ஆமென். இப்போது இந்த ஆண்டவர் உங்களை மீண்டுமாய் எரிய வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு வாஞ்சிருக்கு? அல்லேலூயா. ஆமென். ஆமாம், மீண்டுமாய் நீங்கள் எரிய போகிறீங்க ஆண்டவருக்காக. அப்போது இன்றைக்கு பெற்றிருக்கிற இந்த அக்னியை இழந்து போயிடக்கூடாது. பல காரணங்கள் இருக்கலாம் இதுக்கு முன்பதாய், ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த அக்னி என்ன பண்ணக்கூடாது, இது ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது இந்த நெருப்பு எது வேண்டாலும் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் போடுகிற நெருப்பு எல்லாருக்கும் ஒரே வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதான் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருவார் ஒவ்வொருத்தருக்கும். அதாவது விசுவாசம் என்கிற அக்னியை ஆண்டவர் சிலருக்கு போடுவார், சிலருக்கு வைராக்கியம் என்னும் அக்னியை போடுவார், சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க, நம்பிக்கை என்னும் அக்னியை போடுவார், சிலருக்கு நன்மை செய்கிறது அப்படின்ற ஒரு அக்னியை அவர்களுக்குள்ளே போடுவார். அப்போது அக்னினா ஒரே ஒரு அக்னி கிடையாது, பல வகையில் அக்னி இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, தியானிக்க போகிறது வைராக்கியம் எனும் அக்னி. தலைப்பும் அதுதான், வைராக்கியம் எனும் அக்னி. வேதத்திலிருந்து பார்க்குறோம் நம்ம, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அக்னி எல்லாம் அழுந்து போச்சு. எல்லாம் காற்றுல அடித்து இருந்த அக்னி எல்லாத்தையும் இழந்து போன ஒரு நேரத்தில் இருந்தாங்க அவர்களுக்குள்ளே இருந்த அக்னி எல்லாம். அப்போது சவால்களை சந்திக்க வேண்டிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மேற்கொள்ள பலன் ஆண்டவர் கொடுத்தும் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய ஒரு பயத்து நிமித்தமாய், ஒரு நடுக்கத்து நிமித்தமாய் தூரவே நின்றுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. எதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள் சொல்லி பார்த்தோம்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது பெலிஸ்தியர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் போருக்காக, யுத்தத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சண்டை போடணும்னு சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் கூட சண்டை போடணும், அந்த பெலிஸ்தியர்களோடு கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது
இந்த பெலிஸ்தியர்கள் ஒரு மலையில் இருக்கிறாங்க, இந்த சவுலுடைய அந்த இராணுவமும் ஒரு மலையில் இருக்கு. 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தான் இடைவெளி. இவன் இந்த மலையில் இருக்கான், அவன் அந்த மலையில் இருக்கான். இப்போது அப்படி இருக்கிற நேரத்தில் 4வது வசனம் ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, என்னன்னு போட்டிருக்கு? அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன். ஓகே, ஆங்கில வேதாகமத்தில் a champion named Goliath அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு சாம்பியன் அப்படின்ட்டு இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு சாம்பியனை போல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவனே ஒரு சாம்பியன் தான், ஒரு பார்ன் சாம்பியன், பிறப்பிலே அவன் ஒரு சாம்பியன். அப்போ இந்த கோலியாத் என்கிற ஒரு பெரிய ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், காத் ஊரை சேர்ந்தவன். எத்தனை அடியில் இருக்கிறாரு? 6 அங்குல். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். 6 முழமும் 1 ஜானுமாம். அப்போனா பார்த்துக்கோங்க, ஒரு பெரிய ஒரு ஹைட். ஓகேவா? பார்க்க ஒரு அரக்கன் லிஸ்ட்டில், ஒரு ராட்சசன் லிஸ்ட்டில் தான் அவனை என்ன பண்ணி ஆகணும், வச்சு ஆகணும். அப்படி இருக்கிற அந்த கோலியாத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்கணும்னு சொன்னால், தலையில் என்ன போட்டிருக்கிறான் அவன்? ஒரு வெங்கல ஹெல்மெட் போட்டிருக்கிறான். என்ன ஹெல்மெட் போட்டிருக்குது? அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு, சீரனா ஹெல்மெட் போட்டிருக்கிறான். இப்போ வெங்கலத்தால் உருவாக்கப்பட்ட அந்த ஹெல்மெட் போட்டிருக்கிறான். அவனுடைய செஸ்ட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதையும் காட் பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு காரியத்தை அவன் வைத்திருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, அவனுடைய கால் தொடைக்கு பாதுகாப்பாய் அதுக்கும் என்ன பண்ணுறான், வெங்கலத்தில் ஒரு நல்ல ஒரு காட் மாதிரி ஒரு சேஃபாக இருக்கிறதுக்காக அதை உலோகத்தை பண்ணி போடுகிறான். அடுத்து அவன் 7வது வசனத்தில் என்ன வச்சிருக்கிறான் கையில்? நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பயங்கர வெயிட்டான ஒரு ஈட்டியை, அந்த ஒரு அம்பை வைத்திருக்கிறான். இப்போ கோலியாத் என்ன பண்ணுகிறான், ஒவ்வொரு நாளும் எழுந்து நின்று கத்துகிறாரு இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து. என்னன்னா, நீ என் கூட சண்டைக்கு வா அப்படின்றான். என் கூட என்ன பண்ண, சண்டைக்கு வா, நான் பெலிஸ்தியன் அல்லவா, உன்னெல்லாம் என்ன பண்ணிடுவேன், ஈஸியாக நான் வென்றுவேன். நீ என் ஹைட்டும் கிடையாது, நீ என் வெயிட்டும் கிடையாது, எனக்கு நிகராய் இஸ்ரவேல் ஜனத்தில் யாருமே கிடையாது. நீ என்ன பண்ணு, சவுலுடைய கூட்டாளிகளும் நீங்களும் நீ சேர்ந்து வா, என் கூட போராடு அப்படின்னு. அது மாத்திரம் கிடையாது, என்ன சொல்கிறான்னா, உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்து என்கிட்ட அனுப்பு. ஒருவேளை அவன் என்னை கொன்னுட்டான், என்னை மேற்கொண்டுட்டான்னு சொன்னால், என்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் உங்களை நாங்கள் சேவிப்போம், உங்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்வோம். அப்படி நீ தோத்துட்டினா யாருக்கு வேலை செய்யணும், சவுல், நீயே, உங்கள் இராணுவம் எல்லாம் சேர்ந்து யார்கிட்ட வேலை செய்யணும், என்கிட்ட நீ வேலை செய்யணும் அப்படின்ட்டு அச்சுறுத்திக்கிட்டே இருக்கான் டெய்லியும். இந்த பெலிஸ்தியர்கள், இந்த கோலியாத் என்ன பண்ணுகிறான், இஸ்ரவேலினுடைய இராணுவத்தை அசிங்கப்படுத்துகிறான், நிந்தைப்படுத்துகிறான். இஸ்ரவேலினுடைய தேவனை நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான், அங்கே இருக்கிற ராஜாவை நிந்திக்கிறான். இப்போ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படி இருந்தாங்கன்னு போட்டிருக்கு 11வது வசனத்தில், பயந்து நடுங்கினார்கள்னு போட்டிருக்கு. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அதாவது வார்த்தையை கொண்டே அச்சுறுத்தின ஒரு நபர் இந்த கோலியாத். அவன் தோற்றம் 2வது, அவனுடைய வார்த்தை ஒரு கணீர்னு ஒரு போல்டாக இருந்த வாய்ஸு, அவன் வாய்ஸை கொண்டு பயந்து நடுங்கி திகைத்து போன கூட்டம் தான் இந்த இஸ்ரவேல் கூட்டமும் இந்த சவுலினுடைய இராணுவ கூட்டமும். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம் நம்ம, 40 நாள் என்ன பண்ணுகிறார், இந்த போராட்டம் நடக்குது. காலையிலையும் மாலையிலையும் என் கூட சண்டை செய்ய அப்படின்றான். நீ தைரியமாக இருந்தால் என் கூட மோதிப்பாருன்றான். நான் என்னை தோக்கடிச்சுன்னா நான் உன்னை சேவிப்பேன், நீ என்னை தோக்கடிச்சுன்னா நீயும் உன் கூட்டமும் என்ன சேவிக்கணுன்றான். 40 நாள் என்ன பண்ணுகிறான், இதே போல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த குழப்பமான சூழ்நிலையில தான் ஒரு இளம் வாலிபன் வருகிறார், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். யாரு? தாவீது வருகிறார் அந்த இடத்துல. இப்போ தாவீதை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால், பெத்லஹேம் ஊரானாகிய தாவீது, இந்த தாவீதுடைய அப்பா ஈசாய். இந்த ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஈசாயினுடைய 8 குமாரர்களில் கடைசி கடைக்குட்டி யாருன்னா இந்த தாவீது தான், இந்த யங் மேன்,
கல்யாணம் ஆகலை, ரொம்ப கம்மி வயசு எல்லாரையும் கம்பேர் பண்ணும்பொழுது. அப்போது இந்த தாவீது கடைசி மகனுடைய மூத்த 3 அண்ணன்கள் யாருன்னா எலியாப், அபினதாப், ஷம்மா. இவங்க 3 பேரும் முதல் 3 அண்ணன்மார்களும் சவுலனுடைய இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க, ஆர்மியில் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி ஆர்மியில் வேலை செஞ்சால் எப்படி மரியாதை இருக்கும், அவங்கள எப்படி பார்ப்போம்? ஆர்மியில் எந்த ரேங்க்கில் இருந்தாலும் சரி, குக்காக இருக்கலாம், இல்லை மெடிசன் ஃபீல்டில் இருக்கலாம். எங்கள் மாமா வந்து, எங்கள் அண்ணா வந்து, எங்கள் தம்பி வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாருன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும், நாட்டுக்கு வேலை பண்ணுறான். அப்போது இந்த ஈசாய், இந்த தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை என்னென்னா, அவனுடைய குமாரர் 3 பேர், தாவீதினுடைய அண்ணன்மார் 3 பேர் சவுலனுடைய அந்த இராணுவத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், போய் ஜாயின் பண்ணி ஒரு வீரர்களாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல. இப்போது இந்த தாவீதுக்கு வேறு பெரிய ஒரு போஸ்டிங்லாம் கிடையாது, அந்த அந்த நாட்களில் ஒரு பெரிய வேலைலாம் கிடையாது. அப்போது தன்னுடைய தகப்பனாரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்திருந்தான் இந்த தாவீதினுடைய வேலை. அப்பப்போ டூர் போவார், டூர் போயிட்டு அவங்க அண்ணெல்லாம் நல்லா இருக்காரான்னு பார்த்துட்டு அந்த சவுலனுடைய அரண்மனைக்கும் அவங்களுடைய அண்ணானுடைய இடத்துக்கும் அவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய தகப்பனாரனுடைய வீட்டுக்கும் இதுதான் அவனுடைய பிரயாண தூரம். இப்படி போவார், வருவார், விசாரிப்பார் இப்படி. இப்போ ஒரு நாள் இந்த ஈசாய் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ கொஞ்சம் வறுத்த கோதுமாவெல்லாம் எடுத்து என்ன பண்ணு, கோதுமைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு நீ ஒரு பிரெட் மாதிரி இருக்குது, அது ஆங்கில வேதாகமத்தில் அப்படி தான் போட்டிருக்கோம், நம்ம அப்பம்னு இருக்கும், இங்கிலீஷில் பிரெட்னு இருக்கும். அப்போ இந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணு, போய் உங்கள் அண்ணனை பார்த்துட்டு வா, உங்கள் அண்ணனை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்ட்டு இந்த ஈசாய் தகப்பன் கடைசி பையன்கிட்ட சொல்கிறார். உங்கள் அண்ணன் 3 பேர் என்ன பண்ணுகிறான், இராணுவத்தில் இருக்கிறான், அவனை போய் நீ இதை கொடுத்து அவனை சாப்பிட வச்சு அவனை நிலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்றார். அப்போது இந்த தாவீது என்ன பண்ணுகிறார், ஒரு இளம் வாலிபனாக இருந்தாலும் அவனுடைய ஆட்டை ஒரு நல்ல ஒரு மெய்ப்பன் கிட்ட ஒப்படைத்து, 20வது வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, ஒப்படைத்து விட்டு என்ன பண்ணுகிறான், அப்பா சொன்ன மாதிரியே அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அந்த வறுத்த கோதுமைகள் எல்லாம் அந்த அப்பத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனுடைய அண்ணனை பார்க்க என்ன பண்ணுகிறான், கிளம்பி போகிறான். அப்போது இவன் தூரத்தில் போகும்பொழுதே அந்த போர் சத்தம் கேட்குது, அழுகை கூக்குரல், அந்த வார்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க, போர் நிமித்தமாய் அந்த கூக்குரல் அது தூரத்தில் வரும்பொழுதே தாவீதுடைய காதில் கேட்குது. அப்போது இஸ்ரவேலும் இந்த பெலிஸ்தியர்களும் ஒருவர் மோதிக்குள்ள ரெடியாக இருக்காங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யாரும் தைரியமான ஆள் கிடையாது. டெய்லியும் 40 நாள் அவனும் வரான், மிரட்டுறான், இவனும் பயப்படுறான், வீட்டுக்கு போகிறான், இப்படியே தான் நடக்குது. அப்போது தாவீது ஓடி போய் அவன் அப்பா தந்த அந்த காரியங்களெல்லாம், அந்த தானியத்தெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா அந்த இராணுவ வீரர்கள் அந்த கமாண்டருக்கு என்ன பண்ணுகிறார், ஒரு சின்னதாக ஒரு அன்பளிப்பு மாதிரி ஒரு காரியத்தை கொடுத்துட்டு பேகெல்லாம் பொறுப்பாக வச்சுட்டு இப்போ கிளம்பி எங்கே போகிறார், இவரும் சண்டை ஒரு இடத்துல நடக்குது, முன்பதாய் அந்த செக் போஸ்ட் மாதிரி இருக்கும் போல், அங்கே எல்லா பேகெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் கிளம்பி யாரை பார்க்க போகிறாரு, அவனுடைய அண்ணன்மார்களை பார்க்க கிளம்பி போகிறார். இப்போ பார்க்கும் பொழுது அவன் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் என்னமோ சலசலன்னு பேசுகிறாங்க. இப்போது கோலியாத் என்கிற ஒரு அந்த ராட்சஸ் என்ன பண்ணுகிறான், வழக்கம் போல் வருகிறார். அந்த இடத்துல வந்து அந்த லைனுக்கு முன்பதாய், அந்த கோட்டுக்கு முன்பதாய் நின்று கத்துறான், பயங்கரமாக நிந்திக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஆண்டவரை நிந்திக்கிறான் பயங்கரமாக. இது எல்லாம் தாவீது என்ன பண்ணுகிறார், கேட்டிருக்கிறார். அப்போது எப்பெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கோலியாத்தை பார்த்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பயத்தின் மிகுதியாய் ஓடி கடந்து சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போது இந்த காரியத்தை எல்லாம் ஒரு கோலியாத்துன்னு ஒருத்தன் வரான், வந்து கத்துறான், இது எல்லாத்தையும் இந்த இளம் வாலிபனாகிய தாவீது என்ன பண்ணுகிறார், ஒரு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கோலியாத்தை பார்க்குறான், அவனுடைய இராணுவத்தை பார்க்குறான், அந்த பெலிஸ்தியர்களை பார்க்குறான். அப்படி இந்த சைடு பார்த்தா சவுலும் அவனுடைய கூட்டாளிகளும் பயந்து போய் என்ன பண்ணியிருக்கிறான், நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் நடுங்கி போயிருக்கிறானுங்க. எல்லாவற்றையும் இந்த இளம் வாலிபன் தாவீது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுகிறார். உடனடியாய் தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், 26வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க நல்லா கேர்ஃபுல்லாக. இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸு இந்த தாவீதுக்கு, எவ்வளோ பெரிய வைராக்கியம் தாவீதுக்குள்ள. அவனுக்குள்ள அந்த அக்னியை பாருங்க. அந்த இடத்துல
அவன் சொல்லுகிறான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட, யார் இவன் எப்போ பார் வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் எல்லாரையும், இவன் அவ்வளோ பெரிய ஆளா நம்ம ஆண்டவருக்கு முன்பதாய், நம்ம ஆண்டவரை நிந்திக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு சவுல இந்த கோலியாத்தை பயமுறுத்துறது மேட்டர் கிடையாது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளோ நாள் பயமுறுத்திட்டு இருந்த மேட்டர் கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தேவனை நிந்திச்சது தாவீதுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. கேட்குறான், யார் இவன், விருத்த சேதனம் இல்லாத இவன் நம்ம ஆண்டவரை பற்றி எப்படி பேசலாம், தகுதி இல்லாத ஒருத்தன் நம்ம ஆண்டவரை நம்ம ஜனத்தை எப்படி நிந்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஃபயர் அவனுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. இப்போது ஆண்டிலிருந்து அரச வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஓரமாக கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கண்ட மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான், இவன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். 40 நாளா இங்கிருந்து போய் சண்டை பண்ணுறதுக்கு இல்லை, அவனுக்கு எதிர்த்து பேசக்கூட தைரியம் இல்லாத இந்த கூட்டம் மக்கள் எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கிறான். அந்த மொத்த இடமே அமைதியாக இருக்குது. என்ன பண்ணுகிறார் தாவீது, ரொம்ப போல்டாக பேசுகிறார் அந்த வார்த்தையை, யார் அவன் அப்படின்ட்டு. அப்போது எங்கேருந்து இந்த தாவீதுக்கு இந்த வைராக்கியம் வந்தது, இந்த நெருப்பு எங்கேருந்து வந்தது அவனுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, கோலியாத்தை பார்க்கும்போது இந்த நெருப்பு வரல அவனுக்கு. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், ஓ கோலியாத்தை பார்த்த உடனே ஒரு வீரம் உள்ளே வந்துருச்சு, ஆண்டவர் இறங்கிட்டார் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த வைராக்கியம், இந்த அக்னி, அதாவது கோலியாத்தை பார்த்து இப்படிலாம் பேசணும் அப்படின்ற அந்த அக்னி தாவீதுக்குள்ளே எப்போ வந்ததுன்னா, கோலியாத்தை பார்த்த பிறகு கிடையாது, அந்த பெலிஸ்தியர்களை பார்த்த பிறகு கிடையாது, அதற்கெல்லாம் முன்பதாய் அவன் ஆட்டை ஓரமாக மேய்ச்சிக்கிட்டு துதிச்சிக்கிட்டு மியூசிக் வாசிச்சுட்டு ஆராய்ச்சிட்டு இப்படி இருக்கும் பொழுது அப்போ கிடச்ச அந்த அக்னி தான் அது. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் அவன் பெற்றுக்கொண்ட அந்த அக்னி. ஆனால் பாருங்கள், ரொம்ப நாளாய் இந்த தாவீது எங்கெங்கேயோ போய் ஆடுகளாக மேய்ச்சி ஆண்டவர் துதிச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அக்னி அப்படியே தான் இருக்குது. ஆண்டவர் முன்பதாகவே கொடுத்துட்டார். எப்போ அவன் ஆராதிக்க தொடங்கினானோ, எப்பொழுது அவன் துதிக்க ஆரம்பித்தானோ, ஆண்டவரை உயர்த்த ஆரம்பித்தானோ, அந்த இடத்துல அக்னியை கொடுத்துட்டார். ஆனால் இதை செயல்படுத்த முடியாமல் அந்த அக்னி அப்படி அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் எப்பொழுது இந்த கோலியாத்தினுடைய வாய்ஸை இவன் கேட்க ஆரம்பித்தானோ, அப்போ அந்த நெருப்பு அவனுக்குள்ளே இருந்து வெளியே வர ஆரம்பிச்சுது. அந்த இடத்துல புதுசாக ஆண்டவர் அக்னியை போடலை, ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அக்னியை வெளியே வர செய்தார். அந்த இடத்துல அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணார், தாவீதுக்கு அமைய பண்ணினார். அப்போது தாவீது பாருங்கள், ஒரு இளம் வாலிபன் தான், ரொம்ப ரொம்ப ஒரு இளம் வாலிபன். ஆனால் இன்றைக்கும் நமக்கு உதாரணமாக என்ன பண்ணுகிறார், அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் அன்றைக்கு. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், எப்படி தாவீது அவனுடைய நெருப்பை அணையாமல் கம்மியாக, அதாவது கம்மியாகவும் எரியலாம் நெருப்பு, அதை அணைஞ்சும் போடலை, எப்படி கரெக்டாக அந்த ஃபயரை மெயின்டைன் பண்ணார் அப்படின்ற காரியத்தை, 3 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. முக்கியமாய் என்னதான் 3 பெரிய புயல் காற்று அடித்தாலும், தாவீதுனுடைய அனலை அதை நிறுத்த முயற்சி பண்ணாலும், அணைக்க முயற்சி பண்ணாலும், கம்மி பண்ண முயற்சி பண்ணாலும், தாவீது அந்த 3 பெருங்காற்றுகளையும் மேற்கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த 3 பெருங்காற்றை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், தாவீது எப்படி அதை மேற்கொண்டார் அப்படின்ட்டு. முதலாவது பெருங்காற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது பேசிக்கிட்டு இருக்கார் ஜனங்களோடு கூட. இப்போ இது வரைக்கும் அவங்களுடைய அண்ணன்மாரை மீட் பண்ணாரா பண்ணலையாலாம் தெரியாது. ஆனால் ஜனத்தோடு கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார், பேசிக்கிட்டு இருக்கார். எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கிறான். அந்த இடத்துல தாவீது வாய்ஸ் கேட்குது. கேட்ட உடனடியாய் 28வது வசனம் வாசிங்க. அந்த மனுஷரோட அவன் பேசிக்கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள உன் கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். பாருங்க, முதல் காற்று பெருங்காற்று வேற யாரும் கிடையாது, தாவீதுனுடைய சொந்த அண்ணன் எலியாப். இந்த எலியாப் தான் முதல்ல வந்த ஒரு புயல் காற்று தாவீதின் வாழ்க்கையில். நம்ம பார்க்குறோம், தாவீது ஜனங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் அவன் இதுக்கு முன்பதாய் போர் பார்த்துருப்பானா பார்த்துருக்க மாட்டானான்னு தெரியாது. எலியாப் எங்கே இருக்கான்? இராணுவத்தில் இருக்கிறான். ஒரு சின்ன பையன் ஏதோ ஒன்று பேசுகிறான்னு விட்டுட்டு போகாமல் என்ன பண்ணுறான், அவனை திட்டுறான். ரொம்ப மோசமாக என்ன பண்ணுறான், எல்லாரும் முன்பதாயும் பேசுகிறான். அப்போது திட்ட தொடங்குகிறார். என்ன 3 கேள்வி கேட்குறார் இந்த எலியாப். நீ இங்கே வந்தது என்ன? அதாவது நீ இங்கே எதுக்கு வந்த? நீ
அப்படின்ட்டு கோபத்தில் கேட்குறார். நான் எதுக்கோ வரேன், உனக்கு என்ன அப்படின்ட்டு தாவீது என்ன பண்ணல, ஆன்சர் பண்ணல. அடுத்து 2வது கேள்வி கேட்குறாரு பாருங்க, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? நீ ஆடு மேய்க்கிறவன் தானே, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ மேய்க்கிறதே கொஞ்சோண்டு ஆடு, அது நீ யார்கிட்ட கண்ட்ரோலில் விட்டுட்டு வந்த? நீ அப்படியே தானே விட்டுட்டு வந்த அப்படின்ற அர்த்தம் இதுக்கு. உடனே தாவீது, நான் ஆட்டை யார்கிட்டயே விட்டுட்டு வரேன், உனக்கு என்ன அப்படின்ட்டு என்ன பண்ணலை, அவனை பார்த்து கேட்கல. அடுத்து இவர் கேட்குறாரு பாருங்க, அண்ணன் அப்படின்றதுனால, யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? நாடகம் படிக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல கேட்குறாரு, நீ இங்கே வந்தது என்ன, எதுக்கு வந்த, என்ன வேலைக்காக வந்த நீ? அடுத்து வனாந்திரத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை, இவருக்கு எங்கே கோலியாத்து காட்டு கத்தி இவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான், அது கண்ணுக்கு தெரியல. ஆடை பற்றி இவருக்கு எலியாபுக்கு அக்கறை போயிடுச்சு. ஏண்டா அங்கே பாதி உயிர் போய்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிரை போயிட போகுது. இவருக்கு ஆடு மேலே அக்கறை. அந்த ஆடுகளை யார் இடத்துல விட்டாய் அப்படின்னு கேட்குறாரு. யுத்தத்தை பார்க்க அல்லவா நீ என்ன பண்ணியிருக்கிறாய்? நீ வேடிக்கை பார்க்க வந்த, நீ ஆடியன்ஸ் தானே, நீ சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவன் தானே அப்படின்ட்டு என்ன பண்ணுகிறார், இந்த மாதிரி எலியாப் கண்ட மணிக்கு என்ன பண்ணுகிறார், வாய்க்கு வந்த விதெல்லாம் பேசுகிறார். அண்ணாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் பேசி ஆவாங்க போல். எதுக்கு வந்த, எப்போ வந்த, நீ ஆடுகளை யாருக்கிட்ட விட்ட, நீ சண்டையை பார்க்க வேடிக்கை தானே பார்க்க வந்த, அப்படி இப்படி என்ன பண்ணுகிறார், இஷ்டத்துக்கு பேசுகிறார். இதோடு இந்த அண்ணன் நிறுத்தினா பரவாயில்ல. அடுத்து என்ன சொல்லுகிறார்னா, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இவன் எவ்வளோ பெரிய அகங்காரம் பிடிச்சவன் பாருங்க. சண்டை போய்கிட்டு இருக்கு, நீ இராணுவ வீரன், ஒரு சின்ன பையன் ஏதோ பேசுகிறான்ட்டு போகாமல், இல்லை அவனை பாராட்டாமல், பரவாயில்லப்பா எங்களால் பேச முடியாது நீ பேசுறியன்னு சொல்லாமல், உன்னுடைய துணிகரத்தையும் உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தையும் அறிவேன். அதாவது நீ ரொம்ப துணிகரமானவன், நீ எல்லாத்தையும் துணிஞ்சி பண்ணக்கூடியவன், நீ எல்லாத்தையும் முந்திரி கொட்ட அப்படின்றான் இன்டைரக்டாக. அடுத்து சொல்கிறான், நீ இருதயத்தில் ரொம்ப 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 அகங்காரம் பிடிச்ச ஒரு மனுஷன், நீ ரொம்ப திமிரு பிடிச்ச ஒரு மனுஷன், நீ எனக்கு தெரியும் அப்படின்றான். பாருங்க எப்படி எலியாப் ரொம்ப மோசமாய் தாவீதினிடத்துல பேசுகிறார். அதாவது ஒன்றுமே தெரியல எலியாபுக்கு, ஏன் வந்தான் தம்பி வந்த நோக்கம் வேற, இவன் அவனை பிடிச்சி கத்துற நோக்கம் வேற. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த தாவீது இடத்துல நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் எலியாபுன்ற ஒரு அண்ணன் இருக்கான். இந்த 3 கேள்வியை கேட்குறான், என்ன பண்ணுவீங்க? எதுக்கு நீங்கள் வந்தாய்? ஆட்டை யார்கிட்ட விட்டுட்டு வந்தாய்? நீ வேடிக்கை பார்க்க அல்லவா வந்தாய்? இப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க டக்குன்னு. எல்லாருக்கும் அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, உங்கள் கூட பிறந்தவங்களாம் இப்படி கேட்குறாங்க. நீங்கள் தான் சின்ன கடைக்குட்டி, நீங்கள் அவங்கள ஆசையாக பார்க்குறதுக்கு போயிருக்கீங்க, அவங்க வீட்டுக்கு போனோடனே இது கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? பயங்கரமாக கோபம் வரும். எதுக்கு வந்த, ஏன் வந்த, நீ துணிகரமானவன், திமிரு பிடிச்சவன், நீ அகங்காரம் உடையவன், இப்படிலாம் பேசினா எப்படி தோணும் நமக்கு? தாவீது நினச்சிருப்பான், ஏண்டா அப்பா சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக வந்தேன், அதுவும் நீங்கள்லாம் போரில் இருக்கியே, உனக்கு தானியத்தை கொடுத்துட்டு போகலாம், அப்பத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், வந்ததுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிருமா, 2வது வருவனா பாரு உன்னை பார்க்க அப்படின்ட்டு, நீ போர்லேயே செத்தாலும் சாவு, பாடி வீட்டுக்கு அனுப்புனா பார்க்குறன்ற மாதிரி ஒரு கோபம் வந்திருக்கும். ஆனால் தாவீது அங்கே கோபப்படலை, எதுவும் பண்ணலை. நம்ம இருந்தால் அதை பேசியிருப்போம், எலியாபை இப்படியா பேசுகிற, வா அப்பா கிட்ட போய் என்ன பண்ணுறேன், டபுளாக மாட்டி விடுறேன், ஏதாவது ஒன்று போட்டு உன்னை காலி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் தாவீது வந்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாரத்தை கொடுக்கணும், அவங்க அப்பா கொடுத்ததை இங்கே கொடுக்கணும், டெலிவரி பாய் மாதிரி அவன் வேலை. அடுத்து அவனுடைய சகோதரன்மாரனுடைய நலனை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். அடுத்து அவங்களோட கூட பேசணும், டைம் கிடச்சா எப்படின்னா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு 4 வார்த்தை பேசுகிறதுக்கு வந்திருக்கிறான். ஆனால் அங்கே நடந்தது என்ன, சாப்பாடு மட்டும்தான் கொடுத்தான், அதுவும் அண்ணங்கிட்ட கொடுத்தானான்னு தெரியல, மீதி நடந்தது எல்லாம் ஆப்போசிட்டாகவே நடந்துச்சு. அண்ணங்கிட்ட பேசவும் இல்லை, சாப்பாடும் கொடுக்கல, அண்ணன் தான் பேசிக்கிட்டு இருக்காரு வந்ததுலேருந்து. பாருங்க தாவீதுக்குள்ள அந்த அக்கினி பாருங்க, இத்தனை காற்று அடித்தாலும், எலியாப்ன்ற காற்று அடித்தாலும் தாவீதினுடைய அக்கினி அணையலை. இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான காரியம் பாருங்க, எலியாப் என்னதான் மோசமாய் தாவீது கிட்ட பேசினாலும் தாவீதுக்குள்ள இருந்த அக்கினி அப்படியே தான் இருக்கு. தாவீதுக்குள்ள எரிந்து கொண்டிருந்த அக்கினி அப்படியே தான் இருக்கு, அப்படியே மெயின்டைன் ஆகுது. அப்போ தாவீது எலியாபினுடைய வார்த்தை அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய
அந்த நம்பிக்கையை, அவனுடைய வைராக்கியத்தை அணைத்து போடாமல் அல்லது குறைத்து போடாமல் தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு, மெயின்டைன் பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல. அப்போது இப்படி இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்ட பிறகு தாவீது வீட்டுக்கு ஓடி போயிருக்கலாம். உன்னெல்லாம் பார்க்க வந்தேன் பாரு, நீ எப்படியாவது நீ இருந்தா இரு, நீ சாப்பிட்டா சாப்பிடுன்ட்டு வீட்டுக்கு ஓடி போகலை. இல்லை, அந்த இடத்துல அழுகலை. அவன் இளம் வாலிபன்ல, அவங்க அண்ணெல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸானவன், இவன் ஒரு இளம் வாலிபன், இவன் அழுதுருக்கலாம் அந்த இடத்துல, என் அண்ணன் திட்டினா அப்படின்ட்டு. இல்லை வேறு மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் எங்கே தான் இருந்தார் தாவீது? அதே இடத்துல தான் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். இப்போது தாவீதுக்கு அவனுடைய எதிரி ரொம்ப தூரத்தில் இல்லை, யாரோ ஒருவர் இல்லை, ஏதோ ஒரு காரியம் இல்லை. ஆனால் பாருங்க, கோலியாத்து கூட கிடையாது தாவீதினுடைய எதிரி. முதலாவது கோலியாத்து கிடையாது, பெலிஸ்தியர்களும் கிடையாது. ஆனால் அவனுடைய சொந்த சகோதரன் தான் யாருக்கு பகையாளியாக இருக்கான். முதல்ல அந்த காற்றை அழுத்தி அந்த நெருப்பை அணைச்சி போடுறதுக்கு வந்த முதல் காற்று எலியாப். ஆனால் அதை அந்த நெருப்பு அணையாமல் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுகின்றார், எலியாபின் இடத்திலிருந்து அவனுடைய அக்னியை பாதுகாத்து வைத்தார். இன்றைக்கு பார்க்கிறோம் நம்ம, நீங்கள் ஒரு பெரிய அக்னி உங்களுக்குள்ளே இருக்கலாம். கடந்த மாதத்தில், கடந்த வாரத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஒரு நல்ல ஃபயர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம். நீங்கள் நல்லா துதிச்சு ஆராதிச்சு ஆண்டவரை நாமத்தை உயர்த்தி பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் வந்துக்கிட்டே இருக்கலாம். திடீர்னு என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு காற்று அடித்து எதையோ ஒன்று, யார் கூடயோ ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏதோ ஒன்று நடந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சியோ அந்த நெருப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், மொத்தமாக கெடுத்து போட்டிருக்கலாம். இல்லை அந்த பிரச்சனை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியாமல் என்ன பண்ணியிருக்கலாம், உங்களுக்குள்ளே இருந்த அந்த அக்னியை அழுத்தி போட்டிருக்கலாம், அணைச்சி போட்டிருக்கலாம். அப்போது உங்களுடைய அநேக நேரத்தில் விரோதிகள் வெளியே இருந்து வர்றது கிடையாது அவ்வளோவா. இல்லை, அநேகருக்கு வீட்டாரே என்ன பண்ணுறது, வசனம் தான் சொல்லுது, நான் சொல்லலை, வீட்டாரே சத்துருன்ட்டு வசனம் சொல்லுது. இப்போ நிறைய பிரச்சனை வெளியே இருந்தெல்லாம் வர்றது கிடையாது, வீட்டில் இருந்து தான் என்ன பண்ணுது. ஆமாம், அநேக நேரத்தில் வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனையை காட்டிலும், அவங்க பண்ணாங்க இதை இவங்க பண்ணாங்கன்றதை காட்டிலும், உங்கள் சொந்த குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க, இந்த எலியாப் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பி வந்துடுவாங்க. ஒருவேளை உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுடைய ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பையன் பொண்ணாக இருக்கலாம். ஆனால் அந்த காற்று எங்கேருந்து வருது, உங்களுடைய நெருப்பை அணைக்கணுன்ற காற்று, முதலாவது காற்று வீட்டில் இருந்து தான் என்ன பண்ணுது, கிளம்பி வருகிறது. இப்போ உங்கள் சொந்த குடும்பமே சில நேரம் உங்களுடைய மோசமான எதிரியாய் என்ன பண்ணலாம், மாறலாம். அவங்க உங்களை கீழே தள்ள என்ன பண்ணலாம், நினைக்கலாம். இப்போது அவங்க கேட்கலாம் உங்களை பார்த்து, அதாவது இந்த நெருப்பை சண்டை போட்டு சட்டையை பிடிச்சி தான் உங்கள் நெருப்பை அணைக்கணும்னு இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீ ஜபம் தானே பண்ணுற அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எங்கே பிசாசு கை வைக்கும்னா ஜபத்தில் தான். ஜபம் பண்ணுறல்ல, ஆண்டவர் தெரியல, உனக்கு ஏன் இப்படி, இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இதே ஃபார்மேட்டில் தான் பிசாசு என்ன பண்ணுவான், டீல் பண்ணுவான். இதே கேள்வியை தான் கேட்பான், டிசைனாக கேட்பான் வேறு. இப்போது இவ்வளோ நீ ஜபம் பண்ணுறிய, நீ என்ன பெற்றுக்கொண்ட, ஏதோ என்ன மாறிச்சா, எல்லாம் அப்படியே தானே இருக்குது. அப்புறம் நீ எதுக்கு ஜபம் பண்ணுற, எதுக்கு இந்த ஆண்டவரை தேடுற, நீ சும்மா கிடக்க வேண்டியதுதானே அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவான். நீங்கள் ஏதாவது பெருசாக சாதிக்கலாம், இன்னையிலேருந்து நான் ஃபாஸ்டிங் போடுறேன், இன்னையிலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு பண்ணுகிற நேரத்தில் சடனாக என்ன பண்ணிடலாம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய நெருப்பை அணைத்து போடலாம். இப்போது ஒரு பெரிய புயல் காற்று பாருங்க, அநேகரை தாக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் சைலண்டாக இருக்கிறது பார்த்தா நான் சொல்கிறத விட ஒரு 10 மடங்கு இருக்கும் போல் அந்த புயல் காற்று. ஆனால் இது இந்த காற்று எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன். இன்னைக்கு பாருங்க, இதை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், இதை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், மேற்கொள்ள ஆண்டவர் பலன் தர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போது இதை கவனமாக கேளுங்க. இங்கே பாருங்க, எல்லா பெரியவங்களுக்கும் சரி, எல்லா சின்னவங்களுக்கும் சரி, எல்லா யூத்துக்கும் சரி, இதை நல்லா கவனமாக கேளுங்க. அது நல்லா வாட்ச் பண்ணுங்க. யார் உங்கள் நெருப்பை அணைச்சி போடுறா, உங்கள் குடும்பத்தார சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலியில் யார் உங்கள் நெருப்பை அணைச்சி போடுறா, யார் அந்த நபர்னு பாருங்கள். ஓகேவா, நல்லா பாருங்கள். அவங்க பையனாக இருக்கலாம், உங்கள் பொண்ணாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இப்போது இந்த குடும்பத்திலிருந்து எழும்பக்கூடிய இந்த எலியாபுகள்
அப்போது யாராக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுங்க, ஒரு பவுண்ட்ரி போட்டு ஓரம் வைங்க. உங்கள் பையனாக இருக்கலாம், உங்கள் பையனை ஒரு பவுண்ட்ரி போட்டு ஓரம் வைங்க. உங்கள் பொண்ணாக இருக்கலாம், பொண்ணை தூக்கி ஓரம் வைங்க. உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இந்த காரியத்தில் ஓரம் வைங்க. உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அந்த காரியத்தில் என்ன பண்ணுங்கள், ஓரம் வைங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு பார்டர் போடுங்க, நீங்கள் பவுண்ட்ரி போடுங்க. என் நெருப்பையை அணைக்க வர, நீ என் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதுதான் உன் பவுண்ட்ரி. இந்த லைனுக்கு தாண்டி என்ன பண்ணாது, இந்த விஷயத்தில் வராது அப்படின்ட்டு. இப்போது கவனித்து பாருங்கள், யார் இந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்ணுறா, யாருடைய வார்த்தை உங்களுடைய நெருப்பை அணைக்குது அப்படின்னு. உங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒரு பவுண்ட்ரி என்ன பண்ணுங்கள், இன்னிலிருந்து போட தொடங்குங்க. அப்போது அவங்கள ஒரு ஓரமாக வச்சு அவங்க இந்த நெருப்பை அணைய விடாமல் பார்த்துக்கொள்வது யார் வேலை? உங்களுடைய வேலை. நீங்கள் இந்த இடத்துல எமோஷனலாக கனெக்ட் ஆகி ஐயையோ என் பையன் என் பொண்ணு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு இல்லை, நீங்களே இருக்க மாட்டீங்க. இதுதான் ப்ராக்டிக்கல். ஓகேவா? இந்த இடத்துல எமோஷனு இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடணும். அப்போது யார் அணைக்கிறா குடும்பத்தில்னு பார்த்து அந்த நபரை இந்த காரியத்தில், நான் மொத்தமாக சொல்லலை, நீங்கள் மொத்தமாக வச்சுட்டு அப்புறம் ஏன் மேலே சொல்லிடக்கூடாது, செய்தியில் தான் ஓரம் வைக்க சொன்னாங்க, மொத்தமாக ஓரம் வச்சிட்டேன்னு அப்படி இல்லை. இந்த காரியத்தில் ஒரு பவுண்டரியை போட்டு என்ன பண்ணுங்கள், நீ நெருப்பை அணைக்கக்கூடிய ஆள், நீ ஓரமே கடை, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே கிடையாது, எப்படி ஓரம் இரு அப்படின்னு. இப்போது இந்த மாதிரி ஒரு பவுண்டரி என்ன பண்ணுங்க இன்றைக்கு நீங்கள் போடுங்க. ஆண்டவர் இதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார்ன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, தாவீது என்னென்னலாம் தரையில் பேசிக்கிட்டு இருந்தாரோ இப்போ சவுல் ராஜாவுக்கு போகுது காதில். இது எல்லாம் சவுல் ராஜா கேள்விப்பட்ட பிறகு தாவீதை வர சொல்லி ஒரு காலிங் வருது. தாவீதும் சவுல் ராஜா இடத்துல போகிறார். சவுல் ராஜா இடத்துல போன இந்த தாவீது எப்படி பேசுகிறாரு பாருங்க. 32வது வசனத்தில், நான் வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். தாவீது சொல்லுகிறார் சவுல் ராஜாவை பார்த்து, அதாவது ஒரு இளம் வாலிபன் ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீ யாரும் பயப்படாதீங்க, உங்கள் இருதயம் யாரும் கலங்க வேண்டாம், இந்த பெலிஸ்தியனால் நீங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், யாரும் கலங்காதீங்க, யாரும் திகையாதீங்க, உங்கள் அடியேன் என்ன பண்ணுகிறேன், ராஜாவுக்கு அடியேன் நான் போய் என்ன பண்ணுகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுகிறார், இந்த வார்த்தையை பேசுகிறார். என்னமோ சின்ன சண்டை மாதிரியும், என்னமோ போய் கடையில் ஏதோ பொருள் வாங்கிட்டு வர மாதிரி, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. இந்த தாவீது ஒரு சாதாரண காரியம் போல் இந்த ராஜாவின் இடத்துல போய் டீல் பண்ணுகிறார். ஒன்றும் பிரச்சனைப்படாதீங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க ராஜா, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. யாருடைய இருதயம் கலங்காமல் இருக்க கிளவுது அப்படின்றார். அப்போது இந்த மாதிரி தாவீது ரொம்ப போல்டாய் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இரண்டாவதான ஒரு பெரிய காற்று அடிக்குது தாவீதினுடைய வாழ்க்கையில். ரெண்டாவது காற்று யாரும் வேறு யாரும் இல்லை, சவுல் ராஜா. சவுல் ராஜா தான் தாவீதுக்கு வந்த ரெண்டாவது காற்று, மிகப்பெரிய காற்று. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், இப்போ இராணுவத்தில் ஒரு நபர் சேரணும், என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அவனுக்கு? இராணுவத்தில் சேரணும், நல்லா போல்டாக சொல்லுங்கள், நான் எதுவும் மார்க்லாம் போட போகிறது இல்லை யாரும். ஹைட்டாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும், அடுத்து போல்டாக இருக்கணும், குவாலிஃபிகேஷன், அதுக்கேற்ற தகுதி என்ன பண்ணணும், பல தகுதிகள் இருக்குது. அடுத்து சொல்லுங்கள், ஜஸ்ட் நல்லா ப்ராடாக இருக்கணும், கரெக்டு தான். ஆமாம், அவங்க அந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த கம்பிக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருந்திருப்பான், ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த செஸ்ட்டு அவங்க நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும், அந்த ஹைட்டு அவங்க நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும். வேறு என்ன சொல்லுங்கள், நல்லா ஆமாம் நல்லா ஓடணும். பின்ன எதிரி வந்துட்டு ரெண்டாவது பிறகு நம்ம அப்புறமா ஓடிக்கலான்ட்டா குத்தி காலி பண்ணிடுவான். வேற சொல்லுங்க, கண்ணு நல்லா தெரியணும். ஆமாம், அந்த 6 மணிக்கு மேலே அந்த குரூடாகி இப்படி நிற்கிறவன் இராணுவத்தில் சேர்க்க முடியாது, எதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் வீட்டுக்கு 7 மணிக்குள்ளே. ஆமாம், கையில் காலில் எந்த ஒரு ஃபால்ட்டும் டிஃபெக்டும் இருக்கக்கூடாது, பாதம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது, அந்த குழி இருக்கணும் உள்ள அடியில். அடுத்து சொல்லுங்கள் பாருங்க, நான் ரெடி பண்ணதே கொஞ்சம் தான், பாயிண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. காது ஷார்ப்பாக கேட்கணும், ஏன்னா ராஜா அங்கே கத்துவான் நெருப்பை போடு அப்படின்னு, இவன் ஓகே நெருப்பை அணைக்க சொல்கிறாருன்னு அணைச்சிட்டாருன்னா அதுவும் காலி பிரச்சனை. அப்போ காது ஷார்ப்பாக இருக்கணும், கண்ணு ஷார்ப்பாக இருக்கணும், சில நேரத்தில் மூக்கும் என்ன பண்ணி ஆகணும், எதிரி என்ன பேசுகிறான்ட்டு மூக்கு என்ன பண்ணி ஆகணும், ஷார்ப்பாக இருக்கணும், பயங்கரமாக என்ன கவனிச்சு அந்த அட்டென்ஷனாக இருக்கணும்.
சோம்பேறி அல்லது ரொம்ப ஒரு விஷயத்தை லேட்டாக கற்றுக்கிறவங்களாம் சேர முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். நல்லா துல்லியமாக எய்ம் பண்ணக்கூடியவன், நல்ல ஒரு வீரன், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நபராக தான் என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் சேர்ப்பாங்க. இப்போது பென்னி எங்கே இருக்கான்? இந்த செய்தி யோசிக்கும் போது அவனை தான் ஞாபகம் வந்தது. பென்னியை கூப்பிடுங்கப்பா. எங்கே பென்னி? பென்னி வந்து இந்த ரைட் சைடில் நிற்கட்டும். யூத்லேருந்து யாராவது ஒருத்தங்க நல்ல ஒன்று, எனக்கு நல்லா ஒரு பாடி நல்ல மசில்லாம் இருக்குது, நான் நல்லா 6 பேக்லாம் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க, ஜிம்மு போகிற பாய்ஸ் யாராவது வாங்க. பென்னி கம் ஹியர் அண்ட் ஸ்டாண்ட். வாங்க. அப்படி இப்படின்னு இல்லை, அப்படி எல்லோரும் தெரிகிற மாதிரி வாங்கப்பா, டக்குன்னு வாங்க. உங்களை வச்சு தான் செய்தியே இருக்குது இன்றைக்கி. யாராவது ஒருத்தங்க நீங்கள் வாங்க வாங்க யாராவது. நான் உங்கள் மசில்லாம் காமிக்க சொல்ல மாட்டேன், 6 பேக்லாம் காமிக்க வேண்டாம். நீங்கள் வந்து இங்கே நில்லுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். வாங்க டக்குன்னு வாங்க வாங்க வாங்க. ஏய், அவார்ட்லாம் தர போகிறதில்லப்பா, நீ வந்து நின்று ஃபஸ்ட் ப்ளேஸ்லாம் தர போகிறதில்ல. வா, யார் வரீங்களோ வாங்க. எதிர்பார்த்தேன், கரெக்டாக வந்தேன். இன்றைக்கி எதிர்பார்க்கல, செய்தி எடுக்கும்போது எதிர்பார்த்தேன் இவன் தான் வருவான் அப்படின்ட்டு வந்துட்டான். இப்போது இவனுக்கும் அதாவது பென்னிக்கும் அவனுடைய அதாவது பிரகாஷுக்கும் 2 பொருத்தம் இருக்குது. அதாவது ஒரு பெற்றோர்களுடைய பிள்ளைகள், இன்னொன்று இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இதை தாண்டி அவனுக்கு என்ன மேட்ச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். முகம் ஒரே மாதிரி இருக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு வீட்டு பிள்ளைகள், ஒரு அப்பா அம்மா. இதை தாண்டி இவன் இருக்கிற வெயிட் இவன் இருக்கானா சொல்லுங்கள் பார்க்கலாம். இவன் இருக்கிற வெயிட்டும் இவன் கிடையாது, அல்லது இவன் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இவங்கிட்ட இருக்கா, அல்லது இவன்கிட்ட இருக்கிற ஏதாவது திறமை இவங்கிட்ட இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா முன்னாடி அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது எனக்கு. இப்போ இவனை மாதிரி அந்த முகத்தை ஒரு மாதிரி வரப்பாக வச்சுருக்கானே, அந்த மாதிரி இவன் வச்சுருக்கானா? அந்த லுக்கு இவன் பயங்கரமாக இருக்கு, இவனுக்கு அந்த மாதிரி இருக்கா? அவன் பாருங்க, அந்த பின்னாடி கையை மடக்கி இருக்கிறதுலே ஒரு 10 பேரை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கான். இவன் பாருங்க, டீச்சர்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கி வெளியில் நிற்கிற மாதிரி நிற்கிட்டு இருக்கான். அடுத்து அவன் பாருங்க, அவன் ஷோல்டர் எவ்வளோ ப்ராடாக இருக்குது இல்ல, ரொம்ப நல்லா ப்ராடாக, நல்லா இப்போவே சவுலுடைய ஆர்மியில் சேர்த்து விடலாம் போல் இருக்கு. இவன் எப்படி இருக்கான்? இதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாதவன் இவன். நம்ம இப்படி மேலே நில்லுப்பா, லைட்டாக அவனுக்கு தெரியாமல் இருக்கு. இப்போது ஹைட்டுலையும் இவன் ஒன்றும் கிடையாது, அவனை கம்பேர் பண்ணும் பொழுது. வெயிட்லையும் இவன் என்ன பண்ணலாம், அவன் ஒரு கையில் தூக்கி வெளியே போட்டுடலாம், அப்படி இருக்கான். முக அமைப்பு, அந்த ஒரு ரஃப்னஸ், அதுவும் இவன் கிடையாது, அதுவும் ஆப்போசிட் இவனுக்கு. அவன் திறமை பயங்கரமாக இருக்கும், இவனுக்கு என்ன பண்ணாது, இவனுக்கு இருக்கிற திறமை இந்த வயசுக்கான திறமை தான் இருக்கும். இவன் ஒரு 2 பேரை கூட அடிக்கலாம், இவன் என்ன பண்ண முடியாது, கொசு அடிக்கிறதுக்கு கொசு கூட சாகாது போல் அப்படி இருக்கான். அந்த மாதிரி இருக்கான் இவன். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் எப்படி இருக்கான், ரொம்ப வீக்காக இருக்கான். இப்போது இந்த கம்பேரிசன் பாருங்கள். இப்போ இவனுக்கும் ஏணி வச்சாலும் என்ன பண்ணாது, எதுலுமே சம்மந்தப்படாது. அவன் பலத்துக்கும் இவன் ஈக்குவல் கிடையாது, அவனுடைய ஞானத்துக்கும் இவன் ஈக்குவல் கிடையாது, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இவன் ஈக்குவல் கிடையாது, அவனுடைய பொட்டென்ஷியல், அவனுடைய திறமைக்கும் இவன் ஈக்குவல் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சிங்களா இவனை? சிரிச்சிங்களா இல்லையா? நீ எல்லாரும் பார்த்து இவனை சிரிச்சிங்களா இல்லையா? பென்னியை பார்த்து சிரிச்சிங்களா? இப்படி தான் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதை பார்த்து சிரித்தாங்க. அதுவும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. இவன் என்ன சொல்லுகிறான் தாவீது, ஓகே பிரகாஷ் தேங்க்யூ, வேறு பார் பயப்படாது, இதுக்கு தான் கூப்பிட்டேன், நீ நில்லுப்பா, தாவீது வச்சு தான் கதை இருக்கு இன்னைக்கு. இப்போது தாவீது இங்கே இருக்கிறார், கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. சவுலுக்கும் சம்மந்தம் கிடையாது, சவுலினுடைய இராணுவத்துக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அல்லது கோலியாத்துக்கு ஈக்குவலாக இவன், அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி பேசுகிறான், நீ விடு ராஜா, அடியேன்னு போய் என்ன பண்ணுவேன். அங்கே சவுல் எவ்வளோ பெரிய ஆள், அவனுடைய இராணுவம் எவ்வளோ பெரிய ஆள், இஸ்ரவேல் ஜனம் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஞானமான ஒரு ஒரு கூட்டம். ஆனால் இந்த சின்ன பையனுக்கு, அந்த இளம் வாலிபன் ஆகிய தாவீதுக்கு இருக்கிற அந்த தைரியம் யாருக்கு இல்லை, எவனுக்குமே இல்லை. அதாவது இவனுக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம் கோலியாத்துக்குள்ளே இல்லை. இப்போது சவுலும் சரி, அவனுடைய கூட்டாளிகளும் சரி, தாவீது இப்படி போல்டாக பேசி இப்படி இருக்கும் பொழுது அவனை ஒரு ஜோக்கராக பார்த்தாங்க எல்லாம். யாரா இவன் கிறுக்கேன், சம்மந்தமே இல்லை, ஹைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவர் போய் அடிக்க போகிறாராம், இதை நம்மலாம் போய் கொண்டாட போகிறோமா.
அப்போது பென்னியை எப்படி சிரிச்சிங்களோ தாவீதை பார்த்து இப்படி தான் சிரிச்சாங்க. இப்போ இவன் போய் நான் 10 பேர் அடிக்க போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிரிப்பு வரும். ப்ராக்டிக்கலாக அன்றைக்கி பார்க்கும் பொழுது தாவீது இப்படிலாம் சொல்லும் பொழுது இப்படி தான் சிரிச்சாங்க, இப்படி தான் தூஷணப்படுத்தினாங்க அவனை. அப்போது அது ஒரு இன்சல்ட் இல்லை. இப்போ அவனுக்கு திறமை இவன் கிடையாது, அவனுக்கு இருக்கிற எதுவுமேனா இவனுக்கு ஒரு இன்சல்ட். அது இப்போ இவனுக்கு ஒரு அவமானம். அது அழுகாதரா, தேங்க்யூண்ணா, ஓகே தேங்க்யூ. அப்போது இப்போ பாருங்கள், கம்பேரிசன்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சம்மந்தமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நபர். அப்போது இந்த சவுல் தாவீதை மிகவும் மோசமாய் ட்ரீட் பண்ணுகிறார் எல்லாரும் முன்பதாக. இப்போ 33வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இப்போ ஏற்கனவே எலியாப்ன்ற ஒரு காத்து அடிச்சுது, அதுகிட்ட இருந்து விடுதலை ஆகலான்னு பார்த்தா இப்போ சவுல்ன்ற ஒரு பெருங்காற்றுக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு, தாவீது சிக்கி இருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை காட்டிலும் ஒரு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே தாவீது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அண்ணாமாரனால என்ன பண்ணிடுறான், தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. இப்பொழுது இந்த சூழ்நிலை தாவீதுக்கு ஒரு மோசமான ஒரு காரியமாய் மாறுகிறது. சவுல் சொல்லுகிறார் என்னன்னா, தாவீது என்ன பேசுற நீ, நீ கோலியாத்தை விட நீ சின்னது, நீ அவனை விட வீக்கு, நீ அவனுக்கு மசில் 6 பேக் இருக்கு, உனக்கு ஒரு பேக்குமே கிடையாது, அவனுக்கு லுக்கு கிடையாது, அவனோட லுக்கு கிடையாது, அவனுக்கு போட்டிருக்க ஹெல்மெட் கிடையாது, அவனுக்கு போட்டிருக்கிற அந்த கேடகம் கிடையாது, அம்பு கிடையாது, வில்லு கிடையாதுன்றான். அவன்கிட்ட பெரிய கத்தி இருக்கு, உன்கிட்ட ஒரு சின்ன கத்தியாவது இருக்கா, ஒன்றுமே கிடையாதுன்றான். அப்போது என்ன சொல்லுகிறான் சவுல், நீ எல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, இந்த பெலிஸ்தீனை மேற்கொண்டுக்க மாட்டேன், நீ எல்லாம் போய் அவனோடு கூட சண்டை போட்டுக்க மாட்டேன், இந்த கோலியாத்தை நீலாம் வென்றுக்க மாட்டேன் அப்படின்றான். ஏன் அப்படின்னா, நீ ஒரு இளஞ்சன், நீ ஒரு யங் மேன்ரா, நீ ஒரு இளஞ்சன், நீ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், உனக்கு ஒரு அனுபவம்னா என்னன்னு தெரியுமா, நீ ஒரு இன்ஃபேமஸ், நீ ஒரு ஃபேமஸே இல்லாத ஆள். கோலியாத்தை எல்லாருக்கும் தெரியும், உன்னை யாருக்கு தெரியும், நீ ஃபேமஸும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நீ ப்ரொஃபஷ்னலும் கிடையாது, சண்டை போகிறது உன் தொழிலே கிடையாது, நீ ஆடு மேய்க்கிற தொழில், நீ இன்கேப்பபிள், உன்னால் முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுகிறார் சவுல், அவமானப்படுத்துகிறார் தாவீதை. அடுத்து சவுல் சொல்லுகிறார், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரனாக இருக்கிறான்ப்பா. அதாவது நீ ஆட்டை பார்த்து வளர்ந்த, அவன் ரத்தத்தை பார்த்து வளர்ந்தவன், வித்தியாசம் இருக்கு. நீ பச்சையை பார்த்து வளர்ந்த, அவன் சிவப்பா பார்த்து வளர்ந்தான். அவன் கத்தியும் சண்டையுமாவே சின்ன வயசுலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் படுத்தது, தூங்கினது, நினச்சது, பேசுனது எல்லாம் சண்டையை குறித்து. உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி அப்படின்றான். அப்போது நீ ஒரு இளஞ்சன்றதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது கதை, இவ்வளோ இன்சல்ட் அதுக்கு பின்பதாக இருக்குது. அப்போது சவுல் சொல்லுகிறார், உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பேகு, ஒரு குச்சு, அவங்ககிட்ட என்ன இருக்குது பார்த்தியா, கத்தி இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. உன்னை நினச்சான என்ன பண்ணிடுவான், மிரட்டினாலே நீ பயந்துருவ, நீ இறந்துருவ, அப்படி இருக்க, நீ என்ன பண்ணாத, உன்னால் போக முடியாது அப்படின்னு. இப்போது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நல்லா பார்த்தீங்கன்னா தாவீது அவனுடைய நெருப்பை அணைய விடாமல் பார்த்துக்கொண்டான். யார், ஒரு தேசத்தின் ராஜாவே வந்து உன்னால் முடியாதுன்றான். ஆனாலும் தாவீதுக்கு அந்த நெருப்பு என்ன பண்ண முடியல, குறைச்சி கொள்ள முடியல. அந்த சவுல் என்கிற 2வதான காற்றை அணுக விடாமல் என்ன பண்ணிட்டான், அதுலேயும் பாஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்க்குறோம், சில நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உங்கள் நெருப்பு அணைக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், அவங்க பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க, பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அபிஷேகம் ஒருத்தனுக்கு கிடச்சிச்சுன்றனால நெருப்பு அவனுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சபைக்குள்ளே இருக்காங்கன்றதுக்காக உங்களுக்குள்ள ஃபயர் பயங்கரமாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சவுல் யார், சவுல் யார், அபிஷேகம் எண்ணெய் ஊற்றி சாமுவேல் தீர்க்கதரிசினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன சொல்லுகிறான், உன்னால் முடியாதுன்றான். நல்ல வேளை தாவீதுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டுடுச்சு அதுக்கு முன்பதாகவே 16வது அதிகாரத்தில். அப்போது அபிஷேகம் கிடச்சிருச்சு சவுலுக்குன்றதுனால சவுலுக்குள்ள அந்த நெருப்பு கிடையாது. அப்போது ஒருவருக்குள்ள அபிஷேகம் இருக்குன்றதுனால அவங்க உள்ள ஃபயர் இருக்குது, பயங்கரமாக எரியிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப அழகாக ப்ரேயர் பண்ணுறாங்க, அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க, முழங்காலே ப்ரேயர் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்களுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு அடையாளம் இல்லை. பயங்கரமாக அந்நிய பாஷையில் பேசுகிறாங்கப்பா அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு அடையாளம் கிடையாது, அர்த்தம் இல்லை. பயங்கரமாக வாசிக்கிறாங்க பைபிளை 3 மாதத்தில் முடிக்கிறாங்க, 4 மாதத்தில் முடிக்கிறாங்கன்றதுக்காக அவங்களுக்குள்ள பயங்கரமான நெருப்பு இருக்குன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவங்களும் பயந்து போயிருக்கலாம். நம்ம வெளியிருந்து பார்த்து இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க பயங்கரமாக எரிவாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம்.
ஆனால் உண்மையை போய் பார்த்தோன்னா அவங்களுக்கே நெருப்பு இருக்காது. சில நேரத்தில், அநேக நேரத்தில் அவங்களுடைய நெருப்பே அணைஞ்சு போயிருக்கும், அவங்களுடைய நெருப்பே கம்மியாயிருக்கும், அவங்களோட நெருப்பே இழந்து போயிருக்கலாம் அவங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தையில், நீ அவங்களெல்லாம் பார்க்காத. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சவுல் அப்படி தான் இருக்கான். தாவீதானா வேல்யூ பண்ணார், அதாவது மதிச்சார் அந்த அபிஷேகத்தை. ஆனால் சவுலுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, அதனால சவுல் சொல்றதெல்லாம் ரைட்டுன்னு என்ன பண்ணல இவன் நினைச்சான். இல்லை இல்லை இல்லை, நீ நாட்டினுடைய ராஜாவே இருந்தாலும் என்னுடைய நெருப்பை என்ன பண்ண மாட்டேன், உன்னை நான் கிட்ட வர விட மாட்டேன், என்னுடைய நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நீ அவங்களெல்லாம் பார்க்காத, இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க, அதை பார்த்தீங்கன்னா உன்னுடைய நெருப்பு என்ன பண்ணிடுவேன், நீ இழந்து போயிடுவேன். நீ எங்கே பாரு, என்ன மட்டுமே பாருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது ஆயம் 41, 42, 3, 4 வரைக்கும் வாசிச்சிருவோம். 41 44 வரை சீக்கிரம் வாசிப்போம். பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்ட வந்தான். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாருங்க, முதலாவதான காற்று தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய சொந்த அண்ணன் எலியாப். 2வதாய் அடித்த காற்று என்னது, சவுல் ராஜா. 3வதாய் அடித்த காற்று கோலியாத். பாருங்க, அவனை அசட்டை பண்ணினான் இந்த கோலியாத்து. இப்போ தாவீது கோலியாத்தை நேருக்கு நேர் பார்க்குற அந்த தருணம் வரும்பொழுது அந்த கோலியாத்து இந்த தாவீதை பார்க்குறான். இப்போ நம்ம எப்படி பிரகாஷையும் பெண்ணியும் இப்போ பார்த்தோமோ, பிரகாஷ் எப்படி பெண்ணியை பார்த்தானோ அந்த மாதிரி என்ன பண்ணுகிறான் பார்க்குறான் கோலியாத்து தாவீதை. என்ன பண்ணுகிறான், அவனை அசட்டை பண்ணினான், அவனை மதிக்கவே இல்லை அவன். இந்த தாவீது இளைஞன், ஆனால் இந்த இளைஞன் என்ன பண்ணுகிறான், அசட்டை செய்யப்படுகிறான் அந்த இடத்துல. ஆனால் இந்த அசட்டை, கோலியாத் செஞ்ச இந்த அசட்டை தாவீதுடைய நெருப்பை அணைக்கல அந்த இடத்துல. அடுத்து பாருங்க, அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். கோலியாத் அவனுடைய கடவுள்களை எல்லாம் வைத்து இந்த தாவீதை சபிக்கிறான். ஆனால் அந்த சாபத்தையும் அவன் தாவீது மேற்கொள்ளுகிறான், அதாவது அதையும் அவன் கண்டுக்கல. இப்போ சொல்லுகிறான், இங்க வா தாவீது, நீ சின்ன பையனா இருக்க, உன்னை என்ன பண்ணிடுவேன், ஈஸியாக வெட்டி உன்னை மாமிசமாக என்ன பண்ணிடுவேன், இந்த பறவைகளுக்கு இந்த மிருகத்துக்கெல்லாம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இதுவும் தாவீதினுடைய நெருப்பை பாதிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. அப்போ 3 அச்சுறுத்துகிற வார்த்தைகள், இப்படி வார்த்தைகள் வந்தாலும் தாவீதினுடைய நெருப்பு எரிந்து கொண்டே தான் இருந்தது தவிர எந்த இடத்திலும் அணையலை. 45வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, இவ்வளவு நேரமும் இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஏன்பா வம்பு, நம்ம இராணுவத்துலேயும் இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு எந்த இடத்துலையும் முடிவு பண்ணலை. ஆரம்பத்தில் எரிஞ்ச அந்த நெருப்பு, அந்த அக்னி கடைசியாக என்ன பண்ணுகிறார், இப்போ திருப்பியும் பதிலடி சொல்லுகிறார். என்னென்னா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது என் ஆண்டவர். என் ஆண்டவர்னுடைய பலத்தினால் என்ன பண்ணியிருக்கிறேன், நீ யார் நிந்திச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த இராணுவத்தினுடைய கடவுள், அது ஒரு பெரிய இராணுவம், அதை பற்றி உனக்கு தெரியாது, அதோடு நான் வந்திருக்கிறேன், நான் உனக்கெல்லாம் மேலே அப்படின்றான். அப்போது என்னுடைய தேவனுடைய பலனை கொண்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல வந்திருக்கிறேன். உன்ன மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு தலைக்கு போடுற கவசத்தை கொண்டு நான் ஜெயிக்க போகிறது கிடையாது, என்னுடைய ஜெயமே வேறு அப்படின்னு என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல நிற்கிறார். அடுத்து என்ன பண்ணுகிறான், உடனே பேசிக்கிட்டே கிட்ட போய் பையில் இருந்த கூழாங்கல் எடுக்கிறான், கரெக்டாக அந்த கவனில் ஃபிக்ஸ் பண்ணுறான், எடுத்து அடிக்கிறான். அதாவது தாவீது அடித்த அடியில் கோலியாத்தினுடைய நெற்றியில் பட்டு என்ன பண்ணிடுச்சு, தலை குப்புற விழுந்தான்ற வாசிக்கிறோம் நம்ம. அப்போது ஓடி போய் எவன் இவ்வளோ நாள் வாய் பேசிக்கிட்டு இருந்தானோ, யார் இவ்வளோ நேரம் அச்சுறுத்திக்கிட்டு இருந்தானோ இஸ்ரவேல் ஜனத்தை, யார் இந்த சவுலும் இந்த இராணுவத்தையும் அச்சுறுத்திக்கிட்டு இருந்தானோ, அவனுடைய பட்டயத்தையே எடுத்து யாருக்கே போடுறார், அவனையே காலி பண்ணுகிறார் இந்த தாவீது. இப்போது பாருங்கள், எந்த இடத்திலும் தாவீதினுடைய நெருப்பு கொஞ்சம் கூட அணையவே இல்லை. தாவீது ப்ராக்டிக்கலாக பார்க்கல, அதாவது எல்லாவற்றையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னு கிடையாது,
ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியாத இடத்துல தான் ஃபெய்த் வேலை பண்ணும், விசுவாசம் வேலை பண்ணும். அப்போது எல்லாவற்றையும் நான் ப்ராக்டிக்கலாக தான் பார்த்து புரிஞ்சுப்பேன்னு கிடையாது. விசுவாசத்தில் தாவீது இறங்கினான் அந்த இடத்துல. அப்போ அவனுடைய நெருப்பு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலுமே அவன் விட்டு கொடுக்காமல் ஆண்டவருக்காக எரிஞ்சிக்கிட்டே இருந்தான். இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தாவீதை தான் என்ன பண்ணுகிறார், நம்ம சபையில் தேடிக்கிட்டு இருக்கார். எல்லாரும் அந்த மாதிரி மாறணும்னு என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நெருப்பு ஏன் அவசியம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் இதை நம்ம உள்ளே போடுகிறார், நம்மளை உருவாக்கும் வருது, நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் முதல்ல. அடுத்து நமக்கு தைரியத்தை கொடுக்குறதோ, இதுக்கு தான் ஆண்டவர் நெருப்பு கொடுக்குறார். அதுக்கு இந்த அக்னியை ஏன் போடுகிறார்னா, பிறருக்கு முன்பதாக எரிந்து பிரகாசிக்கணும். இந்த அக்னி நமக்கு ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சால் பத்தாது, தூரத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணி ஆகணும், பார்த்து தெரியணும். அடுத்து அவர் கொடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுக்காக இந்த அக்னியை நமக்குள்ளே போடுகிறார். பிறகு அவருடைய நாமம் மகிமை படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார், இந்த அக்னியை போடுகிறார். அநேக நேரத்தில் உங்களுடைய நெருப்புகள் சொன்னல முன்பதாய் பல காரணங்கள் இருக்கலாம். ஹெல்த் இஷ்யூ, சிக்னஸ்னால என்ன பண்ணியிருக்கலாம், பலவீனத்து நிமித்தமாய் உங்களுடைய அக்னி கம்மியாக போயிருக்கலாம். ஐயோ இதுக்கப்புறம் முடியாது போல், டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, எவ்வளோ படித்தவங்களே சொல்லியிருக்காங்க, இது அவ்வளோதான் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம். அது நிமித்தமாக உங்களுடைய அக்னி கம்மியாக இருக்கலாம். சில நேரத்தில் உங்கள் ஃபேமிலியோடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் போராட்டம், பிரச்சனை, இது நிமித்தமாய் அவ்வளோதான் போல், இப்படியே தான் இருக்கணும் போல் அப்படின்னு, சரி நம்ம எதுக்கு அப்படின்ட்டு உங்கள் நெருப்பை நீங்கள் என்ன பண்ணியிருக்கங்க, நீங்களே கம்மி பண்ணியிருக்கலாம். அல்லது சில நேரத்தில் ஆவிக்குரிய போராட்டத்து நிமித்தமாக எதுக்கு நமக்கு இந்த வேலை, நம்ம பாட்டுக்கு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணாமா போனோமான்னு இல்லாமல் அப்படின்ட்டு நீங்களே என்ன பண்ணியிருக்கலாம், அந்த நெருப்பை அழுத்தி போட்டிருக்கலாம், அணைச்சி போட்டிருக்கலாம். இப்போது தேவையில்லாத இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தேவையில்லாதெல்லாம் தூக்கி தலையில் போட்டு என்ன பண்ணியிருக்கலாம், இந்த நெருப்பை அழிச்சது வேறு யாரும் இல்லை, நீங்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தமாய் சரி வேண்டாம், சரி பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணலாம், இப்புறம் பண்ணலான்ட்டு அப்படி மாறின ஒரு காரியம்தான். இப்போது தாவீதை பார்க்கும் பொழுது முடிக்கலாம், தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது எல்லா பக்கத்திலும் அவனுக்கு நெருக்கம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், காத்தடிச்சாலும் அவனுடைய நெருப்பு அணையவே இல்லை கடைசி வரைக்கும். 2 காரணங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. 2 காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த சம்பவம் மூலமாக நம்ம கற்றுக்கணும். என்னென்னா, உன்னை சுற்றி நடப்பதை பார்க்காதே, உன்னை சுற்றி நடக்கிறத பார்க்காத. தாவீதா தான் பண்ணார். அவனுக்கு சுற்றி என்னென்னலாம் நடந்தது, ஆள் அவனோட பெரிய ஆள், அவன் ஹெல்மெட் போட்டிருக்கிறான், இவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் பயங்கரமாக இருக்கிறான், கோலியாத்து பெரிய அரக்க, சுற்றி நடக்கிறது எதுவுமே பார்க்கல இவன். தாவீதுடைய வெற்றிக்கு காரணம், அவனுடைய நெருப்பு அணையாமல் போனதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவன் சுற்றி நடந்த எதையுமே கண்டுக்கல. யார் என்னன்னா பேசிட்டு போட்டோம், ராஜாவா, சரி நீ ராஜா ஓரமாக இரு, நீ அண்ணனா ஓரமாக இரு, ஓ நீ கோலியாத்தா எதிரியா, சரிப்பா ஓரமாக இரு, எல்லார்கிட்டையும் கடந்து போனான். அவன் எதையுமே பார்க்கல. அடுத்து, உன்னை சுற்றி பேசுவதை கேட்காதே, நடக்கதை பார்க்காத, என்ன நடக்குது ஏது நடக்குது, ஐயோ அவன் இவ்வளோ ஹைட்டில் இருக்கானே, அதை பார்க்கவே பார்க்காது. அடுத்து, உன்னை சுற்றி 1000 பேசுவாங்க, அவனால் முடியாதுன்னுவாங்க. சவுல் என்ன சொன்னார், நீ சின்ன பையன், அவன் பெரியவன், நீ ஆட்டை பார்த்தவன், அவன் ரத்தத்தை பார்த்தவன், பெருசாக என்னென்னமோ டயலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை எதையுமே காதுலேயே என்ன பண்ணல, வாங்கிக்கவே இல்லை. இதுதான் தாவீதுடைய ரகசியம். உன்னை சுற்றி நடக்கிறத பார்க்காத, சுற்றி பேசுகிறத என்ன பண்ணாத, கேட்காத அப்படின்ட்டு. இப்போது இப்படி சுற்றி நடக்கிறத பார்க்காமல், சுற்றி பேசுகிறத கேட்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஆண்டவர் எந்த நெருப்பை கொடுத்தாரோ அதை மெயின்டைன் பண்ணலாம். அல்லேலூயா. அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும்னா பார்க்காத, சுற்றி நடக்கிறத கேட்காத, ஈஸியாக இருக்குது 2 டாபிக். அப்போது புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் இதை தான் செஞ்சார். அவரை சுற்றி என்னென்னலாம் பேசுனாங்க. இவன் வந்து பிசாசுனுடைய தலைவன் ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் இவனெல்லாம் கல்லெறியணும் அப்படின்ட்டு கல்லை எடுத்துட்டான். இயேசுக்கு எதை பேசினாலும் ஒரு குற்றமாய் கண்டுபிடித்த ஒரு கூட்டம் இருந்தது. எப்படியாவது மாட்டி விட்டுறணும், எப்படியாவது இவரை காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு 40 நாள் உபவாசத்தில் என்ன பண்ணுகிறான் பிசாசு, வந்து இந்த எலியாப் மாதிரி, இந்த கோலியாத்து மாதிரி, சவுல் மாதிரி வந்து என்ன பண்ணுகிறான், நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரனானால் இதை பண்ணு அதை பண்ணுன்றான். அங்கேயும் பாருங்கள், இவரை பிசாசுன்னு சொன்ன இடத்துலையும் அவர் நெருப்பை அணைய விடலை, அணைக்கவும் விடலை. இவரை வந்து என்ன தூஷியப்படுத்தினாலும், கெட்டதாக மோசமாக பேசினாலும் அந்த இடத்துல எதுவும் சொல்லலை. சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் சொல்கிறான், நீ கடவுள் தானே, இறங்கி வா அப்படின்றான். ஏன் முடியாதா? ஆனால் அதுக்காக அவர் வரல. இறங்கி வந்திருந்தாருன்னா எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், அவன் நடுங்கி இருப்பான். ஆனால் மனுக்குலத்துக்கு அந்த மீட்பு கிடச்சிருக்காது. அந்த ஒரு எமோஷனில் வா நான் வரேன், நான் கடவுள் தான் அப்படின்னு காமிக்கல. அந்த இடத்துல என்ன பண்ணார், அவருடைய அக்னியை, அதாவது பிதா
என்ன அக்னியை ஆரம்பித்து போட்டு பூமிக்கு அனுப்புனாரோ அதை முடிக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு என்ன பண்ணிகிட்டு இருந்தது? கடைசி வரைக்கும் இருந்தது. சிலுவையிலும் அவருடைய நெருப்பு என்ன பண்ணிட்டு இருந்தது? தாவீது போல, தாவீதுடைய குமாரன் இவர். தாவீதுக்கு என்ன வைராகி இருந்ததோ பிதாவும் மேலே இயேசுவுக்கு இதே வைராக்கியம் தான் இருந்தது. இப்போ இன்றைக்கி இந்த காலை வேளையில் கண்களை மூடி நீங்கள் உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த நெருப்புகளை அணைக்க விட்டுருப்பீங்க, யாரெல்லாம் கொண்டு இந்த நெருப்பு அணைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது ஒருவேளை இன்றைக்கு இந்த நெருப்பு அணைந்து போயிருக்கு, எனக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆளும் எல்லாருமே நம்ம கண்களை மூடி என்ன பண்ணலாம்? நம்ம ஆண்டவரை கேட்க தொடங்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கி எந்த இடத்துல நீங்கள் அந்த நெருப்பை விட்டீங்களோ திருப்பியும் அதே இடத்துல உங்களை ஆண்டவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இப்போது நீங்கள் உண்மையாக இந்த அறிக்கை செய்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்தந்த இடத்துலலாம் சூழ்நிலையை பார்த்துட்டு நான் விட்டுல, நான் இதுக்கு பிறகு நான் என்னுடைய காரியங்களை பார்த்துட்டு, என்னுடைய பிரச்சனையை பார்த்துட்டு, என்னுடைய சுற்றி நடக்கிறத பார்த்துட்டு, என்னை சுற்றி பேசுகிறத பார்த்துட்டு என்னுடைய நெருப்பு என்ன பண்ண மாட்டேன்? அணைக்க மாட்டேன். நான் உங்களுக்காக நான் தொடர்ந்து என்ன பண்ணுவேன்? எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை கேட்போம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண தொடங்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வைராக்கியத்தை போட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் அநேகருக்கு பெரிய பெரிய வைராக்கியம் இருந்திருக்கும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சுற்றி நடக்கிறதை பார்த்து அதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆகி போயிருக்கும். சுற்றி ஜனங்கள் பேசுவதை பார்த்து அந்த நெருப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே அழுந்து போயிருக்கும். ஆனால் இவனால் முடியாது, இந்த நபரால் முடியாது, அவ்வளோதான், இவர் அப்படியே விசுவாசியாக இருந்து மறித்து போயிடணும், அவ்வளோதான், இவனால் ஒன்றும் நடக்காது, இந்த ஆளால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லுகிற அந்த கூட்டத்தின் மத்தியில் தாவீதை எப்படி எல்லாரும் முன்பதாய் சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது சவுலை விட மிஞ்சினவன் என்று சொன்னது போல பல கோலியாத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலம் தரப்போகிறார். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, அந்த திருப்பி அந்த அக்னியை நீர் போடுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நான் அதை இழந்திருக்கிறேன். ஆண்டவரே, அநேக சூழ்நிலை நிமித்தமாக என்ன அதை ஆண்டவரே என்னால் காக்க முடியாமல் போயிடுச்சு. தாவீதை போல் ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் ஆண்டவரை சாதகமாய் மாற்றி, ஆண்டவரை எதுவும் என்னுடைய நெருப்பை அணைத்து போடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு அந்த நெருப்பை நீர் தருவீராகன்னு கேட்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அக்னியை நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய அக்னியை நீர் எங்கள் ஜனத்தின் மத்தியில் ஊற்றுவீராக, எங்கள் சபையின் மத்தியில் ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுக்கு முன்பதாக இருந்த ஆண்டவரே கூட்டத்தை போல அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதுக்கு முன்பதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் ஆண்டவரே நீர் தந்த அந்த அக்னி, ஆண்டவரே நீர் ஊற்றுகிற அக்னி, ஆண்டவரே நீர் தருகிற அந்த வைராக்கியம் ஆண்டவரே எங்களுக்குள்ள பற்றி எரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி அணையாமல் ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் ஆண்டவரே அது தொடர்ந்து எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்து எரியும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்வீங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்குற நேரத்தில் யாரெல்லாம் உண்மையாய் வாஞ்சிக்கிறீர்களோ, என்னுடைய நெருப்பை நான் திருப்பியும் வாங்கணும் ஆண்டவரிடத்தில், என்னுடைய அணைந்து போன நெருப்பு நான் திருப்பியும் புதுப்பித்து கொள்ளணும்னு யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் எல்லாரும் கண்கள் மூடி இருக்கிற நேரத்தில் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் சூழ்நிலையை பார்த்து பின்வாங்கி செல்லாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக காரியங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே எல்லாரையும் நான் அலோவ் பண்ணி எல்லாரையும் நான் அனுமதிச்சு என்னுடைய நெருப்பை அணைக்கிறதுக்கு நான் இதுக்கப்புறம் என்ன கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்காக நான் பிரகாசிக்க போகிறேன், என்னுடைய விளக்கை எரிய செய்வீராகன்னு கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய விளக்கை எரிய செய்வீங்க. ஒவ்வொருத்தரும் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய விளக்கை எரிய செய்வீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் நான் வாழும்படியாய் ஆண்டவரே என்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறீர், அதற்கு உமக்கு நன்றி சொல்லுமா? அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. சத்தத்தை உயர்த்தி, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. மீண்டும் சொல்வோமா? ஆண்டவரே, நான் நம்பும் கேடகம் நீர், நான் நம்பும் கேடகம், நீர்தான் ஆண்டவரே, நம்பும் கேடகம் நீர், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. தூயவர்
தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. கேட்போமா? தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே. ஆண்டவரே துதிகரம் மகிமைக்கெல்லாம் பார்க்கிறவர் நீர் தானமே. ஆண்டவரே பார்க்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே பார்க்கிறார். ஆறுதல் நீர் தானையா. ஆண்டவர் யார் பேசுவதும் ஆண்டவரே என்னை ஒருபோதும் பாதிக்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நான் நம்பும் கேடகம் எனது தெய்வம் நீர்தான் நீர்தானையா. சொல்லுமா? ஆண்டவரே உண்மையே நம்பியிருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர்தான் நீர்தானையா. கைகளை உயர்த்தி சொல்லுமா? தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர். சத்தத்தை உயர்த்தி நீர்தான் ஆண்டவரே. தூயவர் நீர் துயாதி தூயவர். சத்தத்தை உயர்த்தி தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே ஆண்டவரே ஆறுதல் நீர்தானையா. மீண்டுமா இந்த அக்கினியை போடுவீராக. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. எல்லாரும் அறிக்கை செய்வோமா இத? எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே திரியை நீர் எரிய செய்வீராக. செய்வி இரவையெல்லாம் ஆண்டவரே நீர் பகலாக்குவீர். ஆண்டவரே மீண்டுமாய் சொல்லுமா? ஆண்டவரே எனது விளக்கு எரிய செய்வி இரவை பகலாக்கி. எனது விளக்கு எரிய செய்தி இரவை எரிந்து கொண்டிருப்பேன் எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுமா? எரிந்து கொண்டே சொல்லுமா? எரிந்து கொண்டே இருப்பேன்
எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே ஆண்டவர் நன்றி சொல்லும். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பற்ற வைத்த நெருப்பு ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி நான் இழக்காதபடி ஆண்டவரே எனது விளக்கு ஆண்டவரே எரிந்து கொண்டே இருக்க முடியாது நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கே ஆண்டவரே எல்லா துதி கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் தந்த நெருப்பு எந்த சூழ்நிலை நிமித்தமாய் ஆண்டவரே யாருடைய வார்த்தை நிமித்தமாய் அதை நான் இழக்காதபடி ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து மீதி உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஒரு நிமிஷம் அப்படியே உள்ள ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியில் அனலாய் இருங்கள். கர்த்தர் உங்களை அனலாய் எடுத்து உங்களை யாராலும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை இழந்து போக பண்ணாதபடி நீங்கள் கவனமாக இருக்க கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட மாறாமல் இருப்பதாக. ஆமென்.